கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். We are very happy in Christ in meeting all of you in this blessed evening. நேற்று மாலையில் ஆண்டவராகிய தேவன் கனிகளை மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். In the last night we meditated the Lord Jesus Christ expects fruit from his people. தேவன் மனிதனிடத்திலே கனியை எதிர்பார்த்து தன்னுடைய ஊழியர்களை அனுப்பினார். அவர்களோ அவரை கொலை செய்தார்கள் என்று நாம் சிந்தித்தோம். We meditated expecting fruits. The Lord sent his servants, but they were killed. கடைசியிலே தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அவர்களையும் மனிதர்கள் கொலை செய்து விட்டார்கள். Finally he sent his own son. The people killed him even. இன்றைக்கும் கூட மனிதன் கனியற்ற ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். Even today the people are leading a fruitless life in this world. மனித வாழ்வு கனி நிறைந்த ஒரு வாழ்வாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. It has been ordained by God that the human life should be full of fruits. எப்படி தேவனிடத்திலே ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அதுபோல உங்களிடத்திலும் தேவன் ஒரு தெய்வீக வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். In what manner you have come here with the expectation from God. God is expecting from you divine life. நான் நேற்று சொன்னேன், ஜனங்கள் பலவிதமான வித்தியாசமான கனிகளை வெளிப்படுத்துகிறார்கள். Yesterday I told that the people are manifesting different kinds of fruits. மனிதன் நல்லவனாக சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆனால் அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டு தவறான பாதைகளில் செயல்பட ஆரம்பித்து விட்டான். Man has been created as a good one, but he has chosen various cunning ways and mischievous ways and lost his life. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாமல் அவன் போன பொழுது அவனுடைய வாழ்வில் பாவ இச்சை மரணத்துக்கு ஏற்ற ஒரு கனியை கொண்டு வந்தது என்று சிந்தித்தோம். We meditated, he did not obey the laws of God, commandments and statutes of God. He went on his own way. Therefore, the motions of his sins caused death in his life. அதனுடைய இணைப்பாக அவன் பொய்யனாக மாறி போய்விட்டான். As a corollary of it, he has become a liar. அவனுடைய வாழ்க்கை கசப்பாய் மாறி போய்விட்டது. His life turned to be a bitter life. விழுந்து போன சர்ப்பத்தின் வல்லமைகள் அவனுக்குள்ளே புகுந்து அவன் சர்ப்பத்தினுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியவனாய் மாறி போய்விட்டான். The fallen powers of the serpent entered him and he was revealing the characters of the serpent. பாவியாக தேவனை விட்டு வழி விலகி போனதான மனித சமுதாயம் மறுபடி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு மறுபடி இந்த பூமியிலே கிரியை செய்கிறார். The Lord Jesus Christ is working again in this world so that the humanity which has gone away from God, not able to bear fruits, should repent and come unto him. ஒருவேளை இதுவரை ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு தெய்வீக வாழ்க்கை உங்களால் அமைக்க முடியாமல் நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். Perhaps it may not be possible for you till now that you are not able to have a divine life expected by God. ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு சிந்தை அற்றவர்களாக இதுவரை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Perhaps you might have been living till now that you are not have a thought to live for God. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை மனம் திரும்புதலுக்கென்று அழைக்கிறார். Through these scriptural verses, the Lord is calling once again you to repent. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ எங்குமுள்ள மனிதரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். At the times of ignorance God winked at, but he commands all people everywhere to repent now. ஒரு பாவியும் மனம் திரும்ப வேண்டும், ஒரு பரிசுத்தவானும் மனம் திரும்ப வேண்டும். Every sinner should repent and every saint should repent. அவனுடைய பாவ வாழ்விலிருந்து ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும். ஒரு பரிசுத்தவான் அடிக்கடி தன்னுடைய வாழ்வில் ஏற்படுகிற இடறல்கள் இல்லாவிட்டால் அசுசிகளில் இருந்து அவன் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். A sinner should repent from his sinful way of life. A saint should be repenting from the things which are causing him offended often and he goes in the wrong way. பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் தேவனுடைய திட்டத்தினுடைய முதல் பகுதி. Beloved people of God, the first aspect of the plan of God is repentance. தேவன் ஒரு மனிதன் மூலமாக கிரியை செய்ய வேண்டுமானால் அவன் மனம் திரும்பின மனிதனாக இருந்தால்தான்
தேவனால் அவனுக்குள் கிரியை செய்ய முடியும். If God is working in the life of a person, only when he repents, God will be able to do his work in his life. மனம் திரும்பாத எந்த ஒரு மனிதன் மூலமாகவும் தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த இயலாது. God cannot reveal his power through a man who has not repented. அப்படி மனம் திரும்பின மனிதன் உதடுகளின் கனியாகிய அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும் என்று நாம் நேற்று சிந்தித்தோம். Yesterday we meditated, a person who repents should offer the fruits or leaves, the praising unto God. ஒரு தேவனுடைய மனிதனோ இல்லாவிட்டால் அவன் புறஜாதியானோ யாராக இருந்தாலும் தேவனை துதிக்கும்படியாக அவன் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன். Whether he is a man of or a Gentile, God has ordained him so that he may praise God. படைத்தான் உலகை மனிதனுக்காக. He created the world for humanity. மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். We have heard he created human beings so that they may worship him. இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். I have ordained these people for me, they shall show forth my praises. நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுடைய நாவிலே கர்த்தரை துதிக்கும் துதி இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை நீ காண்பாய். Even though you are listening to the word of God, if the word of praise is in your lips, you will be able to reveal miracles in your life. ஆண்டவரை துதிக்கும் பொழுது அஸ்திவாரங்களை அவர் அசைக்கிறார். When we are praising God, he is shaking the foundations. ஆண்டவரை துதிக்கும் பொழுது கோட்டைகளை அவர் தகர்க்கிறார். When we are praising the Lord, he is breaking all the walls. ஆண்டவரை துதிக்கும் பொழுது யுத்தத்தை அவர் தொடக்குகிறார். When we begins praising God, he begins the battle for us. ஒரு மனிதன் தினமும் தேவனை துதிக்க அவன் கடமைப்பட்டிருக்கிறான். A man is everyday duty bound to praise his God. எதற்காக அவன் தேவனை துதிக்க வேண்டும்? Why he should praise God? அவனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? What God is doing in his life. ஒரு மனிதனுக்காக ஒவ்வொரு நாளும் தேவன் எந்த விதத்தில் கிரியை செய்கிறார் என்பதை ஒரு மனிதன் சிந்திப்பானால் அவன் எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பான். If a man starts thinking in what manner God is working his life every day, he will be always praising God. முதலாவது அவனை பாவத்திலிருந்து அவர் தினமும் விடுதலையாக்கி கொண்டே வருகிறார். First of all, he is delivering that man from sin every day. இரண்டாவது அவனுடைய சத்துருக்களை தினமும் அவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். Secondly, he is surrendering his own enemies in his hands every day. மூன்றாவது சத்துருடைய கையிலே நம்மை ஒப்பு கொடுக்காமல் அவர் பாதுகாக்கிறார். Thirdly, he is preserving so that we are not surrendered in the hands of the enemies. அடுத்ததாக தேவன் நமக்காக நீதியை தினமும் சரி கட்டுகிறார். Next, the Lord is executing righteousness for our sake. தன்னுடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்க வைக்கிறார். He enables us to find grace in his eyes. மனுஷருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க வைக்கிறார். He enables us to find grace in the eyes of men. நமக்கு ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் அதை நிறைவேற்றக்கூடியவராய் அவர் காணப்படுகிறார். When he says I will do a thing, he is capable of doing it. உன்னுடைய வாழ்வில் சூழ்நிலைகள் மாறும் பொழுது உனக்கு இளைப்பாறுதலை அவர் தருகிறார். When the situations in your life are changing, he is giving rest unto you. எல்லா இடங்களிலும் உன்னை அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். He makes you conquer in every place. சொல்லி முடியாத ஈவுகளை அவர் உனக்கு தருகிறார். He is giving unspeakable gifts unto you. சில காரியங்களை கொடுக்கிறார், சில காரியங்களை அவர் எடுக்கிறார். He gives something, certain things, and takes some things. எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற அவரை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். We are duty bound to praise him always because he is a conqueror always. பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவு நேரம் தேவனை துதிக்கிறீர்கள்? How long you are praising Lord, beloved people of God? உங்களுடைய வாயிலிருந்து எவ்வளவு அந்த உதடுகளின் கனி புறப்படுகிறது? How much the fruits of lips are coming out of your lips? எவ்வளவு நேரம் ஒரு மனிதன் துதிக்கிறானோ அவ்வளவு நேரம் அவன் ஜெயிக்கிறான். How long a man is able to praise God, so long he is conquering. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I repeat. எவ்வளவு நேரம் ஒரு மனிதன் துதிக்கிறானோ அவ்வளவு நேரம் அவன் ஜெயிக்கிறான், ஜெயித்து விடுகிறான். How long a man is able to praise God, so long he is victorious. எப்பொழுது அவன் துதிப்பதை நிறுத்துகிறானோ அவன் தோல்வி முகத்தை அவன் சந்திக்க ஆரம்பிக்கிறான். When he stops praising, he is meeting the face of ஒருவேளை defeat. உனக்கு ஆண்டவரை எந்த விதத்திலே மகிமைப்படுத்த வேண்டும் என்று உனக்கு தெரியாது. Perhaps you may not be aware in what manner you should glorify God. உன் வாயை திறந்து ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தையை மாத்திரமே நீ உச்சரித்துக் கொண்டிருந்தால் போதுமானது. கர்த்தர் உனக்காய் கிரியை செய்ய முடியும். Simply you open your mouth and say praise the Lord, then the Lord will start working for you. இன்றைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்களை நாம் நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வருவோமாக. Luke's Gospel chapter 13 verses 6, 7 and 8. Let us bring to our meditation. ஒரு திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரம் நாட்டப்பட்டிருந்தது.
3 வருடங்களாக அதிலே அந்த எஜமான் கனியை எதிர்பார்த்தான், அது கிடைக்கவில்லை. A certain man had a fig tree planted in his vineyard. The owner was expecting fruits for 3 years, but he couldn't find. ஆனால் அவன் தோட்டக்காரனிடத்தில் வந்து கேட்டான், இதை நான் 3 வருடம் பாதுகாத்து வருகிறேன், ஒன்றும் கிடைக்கவில்லை, இதை வெட்டி போடு என்று சொன்னான். He comes and asks the gardener, I am preserving it for 3 years, it is not bearing fruit, therefore cut it down. அநேக இடங்களிலே வருஷ கடைசிகளில் இல்லாவிட்டால் வருஷத்தின் துவக்கத்தில் இந்த பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். In many places, in the end of this year and the beginning of this year, you might have heard this sermon. அப்பொழுது அந்த தோட்டக்காரன் சொல்லுவான், ஒரு வருஷம் இன்னும் இருக்கட்டும், நான் அதை பராமரிக்கிறேன், அப்படி கனி தராவிட்டால் அதை வெட்டி போடலாம் என்று சொல்லுவார். The gardener used to say, let this be tree here for 1 more year, I will just provide necessary things, if it bears fruit we shall keep it, otherwise we will cut down. இப்படியே ஒரு வருடம் என்ற பிரசங்கத்தை நீங்கள் எத்தனை வருடங்கள் கேட்டிருக்கலாம். You might have heard sermons like this 1 year so many times. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What we understand from this? ஆண்டவர் நீ மனம் திரும்ப காலத்தை நீட்டி கொடுக்கிறார். The Lord is extending days so that you may repent. உன்னை நியாய தீர்ப்புக்கு கொண்டு போகாமல் உன்மேல் அவர் இரக்கமுள்ளவராக உனக்கு நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டே வருகிறார். The Lord is not bringing you judgment, but having mercy upon you, he is extending days in your life. இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அவர் நிறுத்தாமல் அதை நீடித்துக் கொண்டு வருகிறதன் காரணம், எப்படியாயினும் நீ மனம் திரும்புவாய், ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு கனி கொடுப்பாய் என்ற எதிர்பார்ப்பில் தான் உனக்கு நாட்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. Even today he has not stopped the journey of your life, you are continuing your life. Lord is expecting that one day or other you will repent. That is why he is extending days. ஒருவேளை உன்னுடைய மனைவியின் ஜெபத்தினால் உன் வாழ்க்கை நீடித்துக் கொண்டே இருக்கலாம். Perhaps by the prayers of wife your life may be extended. உன்னுடைய புருஷனுடைய ஜெபத்தினாலே உன்னுடைய வாழ்க்கை நீடித்துக் கொண்டே இருக்கலாம். By the prayers of your husband your life may be extended. உன்னுடைய தாய் தகப்பனுடைய பிரார்த்தனையினாலே உன்னுடைய வாழ்க்கை நீடித்துக் கொண்டே இருக்கலாம். By the prayers of your parents your life may be extended. உன்னுடைய பரிசுத்தவான்கள் உன்னுடைய ஊழியர்களுடைய ஜெபத்திலே உன்னுடைய வாழ்க்கை பயணம் போய்க் கொண்டே இருக்கலாம். By the prayers of the saints, by the prayers of the servants of God, your life may be extending. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், உன் வாழ்வில் கிருபையின் நாட்கள் கூட்டி கொடுக்கப்பட்டு வருகிறது. But one thing is definite, the days of grace are extended in your life. பிரியமானவர்களே, 3 வருடமாக அவன் எதிர்பார்த்த வாழ்க்கை இல்லை. Beloved, he was expecting for 3 years, but the expected thing was not existing. அந்த எதிர்பார்த்த கனி இல்லை. The fruit expected was not there. காயின் அவன் வந்து கனிகளை அந்த காணிக்கையாக செலுத்தினான், ஆனால் தேவன் எதிர்பார்த்த கனி அங்கே இல்லை. Cain offered the fruits as an offering, but the offering expected by God was not there. நீ பலவிதமான கனிகளை கொடுக்கலாம், ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற அந்த கனியை நீ கொடுக்கிறாயா என்பதுதான் மிகவும் முக்கியமானது. You may bear various kinds of fruits. The most important thing is, are you able to bear fruit which God is expecting from you? நீ மனம் திரும்ப காலத்தை எடுத்துக்கொண்டே போக கூடாது. You should not take more and more days to repent. குடிகாரர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்களே, You might have seen the drunkards. இரவில சொல்வார்கள், இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன். At night they will say, I will not drink hereafter. பக்கத்துல யார் இருந்தாலும் அவன் தலையில சத்தியம் பண்ணிடுவான், நான் இனிமே குடிக்கவே மாட்டேன். They will vow unto the person nearby, I will not drink hereafter. அவ்வளவுதான். விடிந்தால் அந்த பேச்சு அந்த சத்தியம் எல்லாம் மறந்து போய்விடும், மறுபடியும் அவன் குடித்து விடுகிறான். In the morning he forgets what he spoke, what vow he made, he starts drinking. பாவத்துக்கு நீ காலத்தை நீட்டித்து கொடுத்து கொண்டிருக்க நீ கிருபையின் கடைசி பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறாய் என்பதை சிந்தையிலே கொண்டு வா. When you are extending to sin's days like this, you are coming close to the days of grace, you should bring in your mind. உன்னை ரட்சிக்கும்படியாக எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இயேசு உனக்காக இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். நீ அதை அலட்சியமாக எண்ணி நீ தூரம் போய்க்கொண்டே இருக்க கூடாது. Many centuries back, for your salvation Jesus has shed his blood. You should not despise it and prolong your days. பிரியமானவர்களே, 3 கூட்டத்தாரை நாம் பார்க்க முடியும். Beloved people, we can see 3 groups of people. ஒன்று தன் காலத்தில் கனியை கொடுக்கக்கூடியவர்கள். There are people who bear fruit in due season. இரண்டாவது ஒரு கூட்டம் முதிர் வயதிலும் கனி கொடுக்கக்கூடியவர்கள். Second group, they are able to bear fruit even the ripe old age. மூன்றாவது கூட்டம்
ஒரு சீசன் காலத்துல மாத்திரம் கனி கொடுக்கக்கூடியவர்கள். The third group will be bearing fruit in only a particular season. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த மூன்றுல எந்த தன்மையில் காணப்படுகிறது என்பதை சிந்தித்து பாருங்க. You just think about what is the condition of spiritual life among these three categories. முதலாம் சங்கீதத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கிறான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். In the book of Psalms chapter 1 we are able to read that he is able to bear fruit in the due season, whatever he does is prospering. கர்த்தர் உனக்கு கொடுத்த காலத்துல நீ கனி கொடுக்க வேண்டும். At the time God has provided to you, you should bear fruit and தேவன் கொடுக்கிற உனக்கு அனுக்கிரகமாக இரக்கமாக தேவன் கொடுக்கிற காலங்களிலே நீ கனி கொடுக்கக்கூடியவனாய் நீ காணப்பட வேண்டும். Graciously, mercifully, the Lord is providing certain years. During those years, you should be able to bear fruit unto Him. அநேகர் சொல்லுகிறார்கள் வயதாகி விட்டது. Many say, I am old. நான் பலவீனப்பட்டு விட்டேன். I am weak. நான் என்னால இப்பொழுது ஒன்றுமே செய்ய முடியாது. I cannot do anything now. அப்படி அல்ல. It's not so. 92ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. Psalm 92 verse 15. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமாய் இருந்து அவர்கள் கனி கொடுப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறார். Those who are planted in the temple of God, even in the right old age, there will fat and there will be bearing fruits. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வாலிபம் வயோதிபம் என்கிற வித்தியாசம் கிடையாது. For spiritual life there is no distinction whether youth or old age. அடுத்ததாக மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களிடத்துல கனியை எதிர்பார்த்து வந்த பொழுது அந்த மரத்துல கனியே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Matthew's Gospel chapter 21 we are expected fruit and came to the tree, there was no fruit in that tree. அது ஏற்கனவே கனி கொடுத்தது, ஆனால் இயேசு வரும்பொழுது அதுல கனி இல்லை. It was bearing fruit previously, but when Jesus came there was no fruit. நீங்க இந்த பாயிண்ட கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். If you notice this point clearly, it will be better. மத்தேயு 21:19 நீங்கள் பார்த்தால் Matthew's Gospel chapter 21 verse 19 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது அத்திப்பழ காலமாய் இராதபடியினால் அங்கே கனிகள் இல்லை. As it was not a season for figs, there was no fruit in it. ஆனால் இயேசு அதனிடத்திலே கனியை தேடி வந்தார். But the Lord expected fruits from it and came and found. கிறிஸ்தவ வாழ்க்கை சீசன் லைஃப் கிடையாது. In Christian life there is no life of season. எப்பொழுதுமே கிறிஸ்தவன் கனி கொடுக்கக்கூடியவனாய் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். A Christian should be always a person bearing fruit. ஒரு பாஸ்டர் இருக்கும்போது கனி கொடுப்பது, மற்றொரு பாஸ்டர் வந்த உடனே அப்படியே பட்டு போறது, அப்படிலாம் இருக்க முடியாது. When a pastor is doing the ministry, he is bearing fruits. When another pastor comes, he dries up. It's not so. கிறிஸ்தவ வாழ்க்கை சீசன் லைஃப் அல்ல. இயேசு வரும்பொழுது நீ கனி கொடுக்கக்கூடியவனாய் காணப்பட வேண்டும். The Christian life is not seasonally bearing fruits, but when Jesus comes, you should be able to bear fruit. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே அங்கே தேடி வந்தால் 3 வருடங்களாக கனியே இல்லை. In Luke's Gospel chapter 13, he came and sought the fruit for 3 years, but there were no fruits for 3 years. பிரியமானவர்களே, சிலருடைய வாழ்க்கையிலே 3 வருஷம் அல்ல 30 வருடம் போனாலும் அவருடைய வாழ்க்கையிலே கனி கிடையாது. Beloved people of God, in the case of some people, not only 3 years, even though they pass along 30 years, there is no fruit in their life. இந்த உலகத்திலே எவ்வளவு நீடித்து வாழ்ந்தாலும் ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே கனியே கிடையாது, கனியே அகப்படாது, இனிமேலும் கனியே இராது. In the case of some people, even though they live a long life, there was no fruits. In future also there can't be any fruit coming out. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த மாலை வேளையிலே ஒரு தெய்வீகமான வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள்? உங்களால் எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடிகிறது என்பதை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். In this evening, how many people are able to submit yourself to lead a divine life? How many people are able to lead such a kind of life? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கனி இல்லாவிட்டால் நீ எப்படி முன்னேறி செல்ல முடியும்? In spiritual life, if there are no fruits, how you can progress? அந்த எஜமான் சொன்னான், அதை வெட்டி போடு. The master told, you cut it down. தேவன் பட்சிக்கிற அக்னி என்பதை நீங்கள் எப்பொழுது நினைவிலே வைத்துக் You கொள்ளுங்கள். should always remember, God is a consuming fire. நீ ரட்சிக்கப்படுகிற நாட்களிலே தேவன் அன்பானவர், ஆனால் நீ முதிர்ச்சி அடைந்து வரும் பொழுது அவர் பட்சிக்கிற அக்னியாய் மாறக்கூடியவராய் இருப்பார். But the time you are getting saved, he is a loving God, but when you attain maturity, he becomes a consuming fire. கனி இல்லாத வாழ்க்கைக்கு சில காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த காரணங்களை நீங்கள் அப்புறப்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை கனியுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறும். I want to mention certain facts by which there are no fruits, your life is barren. If you get rid of those things, your life will be a fruit bearing life. உன்னை தேவன் இந்த பூமியிலே கிருபையாய் ஜீவன் கொடுத்து வைத்திருக்கிறார். By grace God has given you life and kept you on this world. எத்தனை பேர்
மருத்துவ ரீதியிலே கைவிடப்பட்டு மரணத்தை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். How many people forsaken by the medical field and embracing death? எவ்வளவு பேர் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். How many people are going towards destruction? நான் நேற்றுக்கு முந்தைய நாள் ஒரு வாலிபனை ஆஸ்பத்திரியிலே போய் பார்த்தேன். Day before yesterday I went and met a young man in a hospital. அவன் தன் தகப்பனுக்கு ஒரே மகன். He was the only son of the father. அவன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். He is a college student. கடைசி நாளாக இருந்தபடினால் தன்னுடைய தகப்பனாரிடத்துல 2 வீலர் கேட்டு அவன் வாங்கி கொண்டு போய் விட்டான். He got a 2-wheeler from his father and rode it. சரி, கடைசி நாள் கேட்கிறானே என்று அவரும் கொடுத்து விட்டார். He was asking on the last day, therefore gave it. அவன் காலேஜ் முடிந்த உடனே தன்னுடைய 2 நண்பர்களை ஏற்றிக்கொண்டு 777 புறப்பட்டு போய் விட்டான். When the college time was over, he made to sit 2 of his friends and started his journey. ஒரு வளைவிலே அவனால் வண்டியை கட்டுப்படுத்த முடியவில்லை. 3 பேரும் கீழே விழுந்து விட்டார். In a curve he could not control the speed of the vehicle. 3 people fell down. அவனுடைய நண்பர்கள் 2 பேரும் சின்ன அடியினாலே தப்பி விட்டார்கள். ஆனால் இவனுக்கோ பிரெயின்ல இருந்து கீழே போகிறதான கட்டளையில் உள்ள அந்த நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. The 2 friends were having very minor injuries. They were surviving, but there was a great attack on the head portion. கோமா ஸ்டேஜ்ல அவன் விழுந்த இடத்திலே அப்படி மாறி போய் விட்டான். In the place where he fell, he became unconscious, coma stage. வாலிப வயதில் அவனுடைய வாழ்க்கை முடிவை நோக்கி போய் கொண்டிருந்தது. At the young age, his life was moving towards its end. இவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்துக்குள்ளே இவன் கனி கொடுத்திருந்தால் தான் அவனுக்கு மகிமையான ஒரு இடம் கிடைக்கும். If he was able to bear fruit in the time that was given unto him, he will be able to get a glorious life. மனித வாழ்வு ஒரு நிர்பந்தமான ஒரு வாழ்வு. A wretched life is the life of a human being. அப்போலோவுல கொண்டு போய் அவனை அட்மிட் பண்ணியிருந்தார்கள். அப்போலோ ஹாஸ்பிடல். At that time he was admitted to the Apollo hospital. எல்லா டாக்டரும் பரிசோதித்து விட்டு கடைசியாக சொன்னார்கள், யாரையாவது ஜெபத்துக்கு கூட்டி கொண்டு வாருங்கள், மற்றபடி மெடிக்கல்ல ஒன்னும் உதவி செய்ய முடியாது. All the doctors examined him and told the doctors cannot do any help. If anybody is there to pray, come and let him pray. உங்களுக்கும் எனக்கும் நாட்கள் கூட்டி கொடுக்கப்படுகிறது. For you and me the days are extended. அநேகருடைய ஜெபத்தினால், by the prayers of many, அநேகருடைய கண்ணீரினால், by the tears of many, அநேகருடைய உபவாசத்தினால், by the fasting of many, அநேக ஊழியர்களுடைய போராட்டத்தினால், by the striving prayer of many saints, அநேகர் இன்றைக்கு உயிரோடு நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். many are today living in this world. ஆனால் எத்தனை வருடம் கூட்டி கொடுக்கப்பட்டாலும் ஒரு சிலர் அவர்களுடைய கனிகளை கொடுப்பதே இல்லை. How many years may be extended? In the case of some people, they are not able to bear fruit. கனி கொடுக்காத காரணத்தினுடைய முதல் காரணத்தை சொல்லுகிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, in the book of Leviticus chapter 26 verse 20, தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் அவர் சொன்னபடி ஒரு மனிதன் செய்யாமல் போவானானால் அவன் வாழ்விலே கனி கொடுக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். If he is not able to hearken to the word spoken by God, he is not able to bear fruit in his life. கர்த்தர் உன்னோடு எத்தனையோ விசை பேசிக்கொண்டே இருக்கிறார். On many occasions the Lord has been talking to you. எத்தனையோ தீர்க்கதரிசனங்கள் வாயிலாக கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Through many prophecies the Lord has been speaking to you. எத்தனையோ விசை பிரசங்கங்கள் வாயிலாக கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Through sermons the Lord has been speaking to you on many occasions. எத்தனையோ பரிசுத்தவான்கள் மூலமாய் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Through many saints God has been speaking to you. எத்தனையோ விசை சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Through dreams the Lord has been speaking to you. இன்னும் முகமுகமாய் அநேக விசை உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பேசினதை நீ கேட்டதுண்டு. You have heard many times the Lord speaking to you face to face. ஆனாலும் கூட இன்றும் உனக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையின்படி உன்னால் செய்ய முடியவில்லை. உன்னால் கடைசி வரை கனி கொடுக்க இயலாது. Even then you are not able to hearken to the word of God and to do according to the word of God. Thereby you are not able to bear fruit even till the end. எத்தனை வருடம் ஆனாலும் நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காவிட்டால் கனி கொடுக்கவே முடியாது. It may take many years. If you are not hearkening to the word of God, you cannot bear fruit. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று ஆண்டவர் பேசுகிறார். The Lord says, my sheep hear my voice. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே என்னில் நிலைத்திராதவன் கனி கொடுக்க மாட்டான் என்று அவர் சொல்லுகிறார். In John's Gospel chapter 15 verse 4, he that is not abiding in me cannot bear fruit. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திராதவன், கிறிஸ்துவின் வசனத்தில் நிலைத்திராதவன், கிறிஸ்துவின் அபிஷேகத்திலே நிலைத்திராதவன், தேவனில் நிலைத்திராதவன் கனி கொடுக்க முடியாது. He that is not abiding in the word of God, he is not abiding in the anointing, he is that not abiding not in the love of God, he cannot bear fruit. ஆண்டவருடைய தொடர்பு இல்லாமல் ஒருவன்
கனி கொடுக்கவே முடியாது. Without the link of God, a man cannot bear fruit. எபேசியர் 5:11 அந்தகார கிரியைகளுக்கு, பழைய ஜென்ம சுபாவங்களுக்கு, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு இடம் கொடுக்கிறவன் கனி கொடுக்க மாட்டான். In Ephesians chapter 5 verse 11, a man who is in the works of darkness, he is following the old habits, he cannot bear fruit. ரட்சிக்கப்பட்ட பின்பு, மனம் திரும்பின பின்பு, ஆண்டவரை துதிக்கிறவனாக நீ மாறின பின்பு, மறுபடியும் அந்த அந்தகார கிரியை உனக்குள்ளே வருமானால் நீ கனியற்றவனாய் நீ மாறி போய் விடுகிறாய். Once he gets saved, you repent and you start praising God, then you backslide, you go to the old way of life, then you cannot be able to bear fruit. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:6-7 அந்த எஜமான் சொல்லுகிறான், இது நிலத்தை கெடுத்து போடுகிறது, இது கனி கொடுக்காது என்று அவன் சொல்லுகிறான். In Luke's Gospel chapter 13 verse 6 and 7, the master says, it is spoiling the soil, therefore let it cut down. சபையை கெடுக்கிற எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் கனி கொடுக்க முடியாது. Any child of God who is spoiling, doing harm to the church cannot bear fruit. சபையினுடைய பக்தி விருத்திக்கு மாறாக, சபையினுடைய பிரமாணங்களுக்கு மாறாக, சபையினுடைய உபதேசங்களுக்கு மாறாக, சபையினுடைய தெய்வீகத்துக்கு மாறாக ஒரு மனிதன் செயல்பட்டு சபையை கெடுப்பானானால் அவனால் கடைசி வரை 70 வருஷம் வாழ்ந்தாலும் அவனால் கனி கொடுக்க முடியாது. If a man is not able to abide by the edification of the church of God, not able to abide the rules and regulation and other things that are found in the church of God, even though he attains 70 years, he will not be able to bear fruit. யூதா 12 பார்க்கும் பொழுது கனியற்றவர்கள் 2 தரம் செத்து வேறற்று போய் கனியற்றவர்கள் என்ற ஒரு கூட்டத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. In Jude verse 12 we are able to see a people who were dead twice, they are not able to bear any fruit in their lives. 2 தரம் செத்து வேறற்று போன கனியற்றவர்கள் யார் என்று 3 கூட்டத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. About 3 groups of people it is written, the people who are dead twice and lost the root. ஒன்று காயின், இரண்டாவது பிலேயாம், மூன்றாவது கோரா. Cain, Balaam and Korah. இந்த 3 பேர் அவர்கள் கனியற்றவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. These 3 people are barren, fruitless. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுது மற்றவனை பகைக்கிறானோ அவன் கனி கொடுக்க முடியாது. When a child of God is hating another person, he cannot bear fruit. எத்தனை பேர் உங்களுடைய சகோதரர்களை பகைக்கிறீர்கள்? How many of you are hating your brothers? தாய் தகப்பனை எத்தனை பேர் பகைக்கிறீர்கள்? How many are hating your parents? நான் ஆந்திராவிலே ஊழியம் செய்த பொழுது, when I was doing the ministry in Andhra Pradesh, ஒரு தாய் நம்முடைய கூட்டத்துக்கு வந்து போவார்கள். a mother used to come and go for our meetings. நான் அவர்களை கேட்டேன், உங்களை விசிட்டிங் பண்ணனும்னா எந்த அட்ரஸ்ல வந்து விசிட் பண்ண வேண்டும்? I asked her, if I am to come and visit you, in which address I should come? அந்த தாயார் நகை எல்லாம் போட்டிருப்பார்கள். That mother used to have jewels. அவர்கள் சொன்னார்கள், என்னை பார்க்க எனக்கு வீடு இல்லை, ஆனால் நான் இந்த முதியோர் இல்லத்துல தங்கி இருக்கிறேன், என்னை பார்க்கணும்னா அங்க வந்து பார்க்கலாம் சொன்னார். She said, there is no house for me because I am staying the people for the aged people, house for the old age. If you want to come and see me, you can come and see them. விசாரித்ததுல அவங்க ஒரு பெரிய பணக்காரர். When I inquired, she was a very rich family. ஆனால் இப்பொழுது முதியோர் இல்லத்துல அவர்கள் தங்கி இருந்தார்கள். But she is in the old age home. நான் அவர்களை பற்றி விசாரித்த பொழுது, when I inquired, அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள், எல்லாரும் நல்ல வசதியாக இருக்கிறார்கள். I have so many children, they are in a very good condition. அப்ப நீங்க ஏன் முதியோர் இல்லத்துல இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். Why you are in the home for the aged? நான் அந்த பிள்ளைக்கு இதை செய்யவில்லை, இந்த பிள்ளைக்கு இதை செய்யவில்லைன்னு ஒவ்வொருத்தருக்கும் கசப்புகளும் வைராக்கியங்களும் வந்து எல்லாரும் என்னை பராமரிப்பதை விட்டு விட்டார்கள். Everybody has a complaint and bitterness. I did not do this to child, that to that child, therefore everybody forsook me. நான் சொன்னேன், உங்களுக்காக ஏதாவது வைத்திருக்கிறீர்களா? I asked her, are you having anything for you? அப்படியானால் நீங்கள் தனியாக இருக்கலாமே. Then you can stay alone. உங்களை போன்ற ஒரு பாஸ்டர் சொன்னார், உங்களுக்கு எதுக்கு உலகத்துல எல்லாத்தையும் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அதனால எல்லா பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்து விட்டேன். இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து என்னை முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டார்கள். She told the pastor advice that you give everything to your sons, therefore I shared everything, therefore I am admitted in the home for the aged. பெத்த தாயை பராமரிக்க பிள்ளைகள் நேசிக்கக்கூடியவர்களாய் இல்லை. The parents are not able to, the children are not able to take care of the parents. They are not able to provide the needs of the parents. அதனால் தான் இயேசு சொன்னார், என்னை அதிகமாய் நேசியுங்கள் என்று சொன்னார். Therefore Lord Jesus spoke, you love me more. தன்னுடைய பிள்ளைகளை காட்டிலும் என்னை அதிகமாய் நேசிக்காதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொன்னார். He that does not love me more than his children, he is not worthy of me. எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்களை பராமரிக்கிறார்கள்? How many children are taking care of the parents? வேதத்தை நீங்கள் தூக்கி கொண்டு வரலாம்,
He will be carrying the Bible. சபையிலே ஒரு முக்கியமானவராய் காணப்படலாம். He will be an important person in the church. ஆனால் தாய் தகப்பனை நேசிக்கிறீர்களா? Are you loving the parents? உங்களுடைய சகோதரர்களை நேசிக்கிறீர்களா? Are you loving your brothers? உங்களுடைய உறவினர்களை நேசிக்கிறீர்களா? Are you loving your relatives? ஒரு விசுவாசியை உன்னால் நேசிக்க முடிகிறதா? Are you able to love a believer? தன் சகோதரனை பகைக்கிற காயின் எப்படி கனி கொடுக்க முடியும்? அவனுடைய கனியை காணிக்கையை தேவன் எப்படி அங்கீகரிப்பார்? Cain who hates his brother, how he can bear fruit? How the Lord can accept his offering? பிலேயாம் கூலிக்காக விரைந்து ஓடினான். Balaam came fast for hire. பண ஆசை உள்ள மனிதன் கனி கொடுக்க முடியாது. The man who is having love of money cannot bear fruit. பணத்திற்காக எத்தனை ஆராதனையை நீ ரத்து செய்திருப்பாய்? How many worship services you cut for the sake of money? பணத்துக்காக எத்தனை வேத பாடங்களை நீ ரத்து செய்திருப்பாய்? How many Bible studies did you cut for the sake of money? பணத்துக்காக எத்தனை காத்திருப்பு கூட்டங்களில் நீ வராமல் போயிருப்பாய்? How many tiring meetings you missed for the sake of money? பணத்துக்காக தேவனுடைய சமூகத்தை எவ்வளவு அலட்சியம் பண்ணியிருப்பாய்? How many brothers you despise for the sake of money? இன்றைக்கு எத்தனை பேர் பணம் பணம் என்று அலைந்து கொண்டிருக்கிறீர்கள்? Today how many people are wandering saying money money? பிலேயாமுடைய வழியிலே போகிறவர்கள் கனியற்றவர்கள். The people go in the way of Balaam, they are forbearan. அடுத்து கோரா, அவன் எதிர்த்து பேசினவன். Then Korah, he was resisting. எதிர்ப்பின் ஆவி விழுந்து போன ஒரு சக்தியினுடைய வல்லமை. The spirit of resisting is a power of a fallen angel. இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ள அந்த எதிர்ப்பின் வல்லமை இருக்கிறது? In how many people the spirit of resisting is in? எத்தனை பேர் மற்றவர்களை எதிர்க்கக்கூடியவர்களாய் மாறுகிறீர்கள்? How many people you are resisting others? உன்னுடைய வாழ்க்கையிலே கனியற்ற காரியத்துக்கு இதெல்லாம் காரணம் என்பதை ஆவியானவர் இந்த மாலை வேளையில் உன்னோடு சொல்ல விரும்புகிறார். The spirit of God wants to share you with this evening that all these things are responsible for your barren state. ஓசியா 9:16ல எப்ராயிமர் கனி கொடுக்க மாட்டார்கள். In Hosea chapter 9 verse 14, Hebron cannot bear fruit. ஒரு தேவனுடைய மனிதன் கனி கொடுக்க வேண்டுமானால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்ராயிமாய் இருந்தால் கனி கொடுக்க முடியாது. If a child of God is to bear fruit, if he remains an Ephraim, he cannot bear fruit. இன்றைக்கும் கூட உங்களுக்குள்ள இந்த எப்ராயிம் இருக்கிறானா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. You just to think about if this Ephraim is found in your life today. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை உனக்குள்ளே அமைய வேண்டுமானால் உனக்குள்ள இருக்கிற அந்த எப்ராயிம் வெளியே போனால் தான் நீ கனி கொடுக்க முடியும். If the Lord is to establish a life expected by God, only when the Ephraim comes out, God can do that. இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லை, ஆண்டவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை, தரிசனங்களை இழந்து போன ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு அநேகர் தள்ளப்பட்டு விட்டார்கள். Many are not able to lead a life pleasing to God. Many are not able to have the word of God from the Lord. Many are not able to have dream and visions. Many are not able to know the way of God and leading of God. Why this condition? உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிறதை உன்னால் கொடுக்க முடியாவிட்டால் நீ எங்கே போய் நிற்க போகிறாய்? If you are not able to give out what God expects from you, where you will go and stand? எப்ராயிம் ஏன் கனி கொடுக்க முடியாது? Why Ephraim cannot bear fruits? யோசேப்பினுடைய மகன் தானே. He was the son of Joseph. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் தானே. He was a blessed man. யோசேப்பு கனி தரும் செடி, அவனுடைய பிள்ளை தானே எப்ராயிம், அவனால் ஏன் கனி கொடுக்க முடியவில்லை? Joseph was a fruit bearing bough, his son was Ephraim. How he was not able to bear fruit? நல்ல ஒரு விசுவாசியினுடைய மகன் தானே, நல்ல ஒரு விசுவாசியினுடைய சந்ததி தானே, ஏன் கனி கொடுக்க முடியவில்லை? He is the son of a good believer, he is the seed of a good believer, but why he is not able to bear fruit? நல்ல ஒரு ஆவிக்குரியவர்களாய் தங்களை வெளிப்படுத்துகிறார்களே, ஏன் அவர்களால் கனி கொடுக்க முடியவில்லை? They are revealing themselves as good spiritual people, why they are not able to bear fruit? எப்ராயிம் கனி கொடுக்காதவனுடைய ரகசியம் அவன் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says why Ephraim is not able to bear fruit, he has his contact with ஒரு விசுவாசி இந்த மார்க்கத்தில் எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து மறந்து ஓடுகிற இந்த மார்க்கத்தில் வந்த பிறகு பொருளாசையினால் தாக்கப்பட்டால் அவன் கனி கொடுக்க மாட்டான். If a believer comes in this way of life which is forsaking and giving up everything and continuing the journey, if he turns to be righteous, he will not be able to bear fruit. ஓசியா 4:17 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. In Hosea chapter 4 verse 15 ஓசியா 5:3-4 பார்க்கும் பொழுது எப்ராயிம் சோரம் போனவன், வேசித்தனத்தின் ஆவி அவனுக்குள்ள இருக்கிறது, அவன் எப்படி கனி கொடுப்பான்? Hosea chapter 5:4, he has the spirit of whoredom in the midst of them, how he can bear fruit? பாவ சிந்தை ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது அது பாவ இச்சை மரணத்துக்கேற்ற கனியை தான் கொடுக்குமே தவிர தேவனுக்கேற்ற கனியை அது கொடுக்காது. When a man is carnally minded, when he is having the motion of sins, it can bear fruit only the things unto death, he cannot bear fruit. ஓசியா 5:13 பார்க்கும் பொழுது எப்ராயிம் தான் வியாதிப்பட்ட பொழுது அவன்
அந்நியரை தேடி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Ephraim chapter 5:13, when he was sick, he went and sought other people. ஒரு தேவனுடைய மனிதன் வியாதிப்பட்ட பொழுது கிறிஸ்துவின் தழும்புகளிலே போய் அவன் காயங்களிலே போய் அவன் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கண்மலையின் வெடிப்பிலே போய் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற இடத்துக்கு போனால் அவன் கனி கொடுக்க முடியாது. When a child of God is sick, he should come to the stripes of Lord Jesus Christ and should be healed. He should go to the clefts of the rock and should be healed. If he goes to other places, he cannot bear fruit. ஓசியா 6 அதிகாரம் 4 வசனத்திலே எப்ராயிமுடைய பக்தி மேகத்தை போல கடந்து போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Hosea chapter 6:4, just like a cloud, the godliness of Ephraim is passing. உன் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் காலையிலே பார்க்கிற பனியை போலவும் இருக்கிறது. இந்த பக்தியை வைத்து நீ எப்படி கனி கொடுக்க முடியும்? Your virtue is as a morning cloud and as the early dew it goes away. With this character, how you will to bear fruit? நீங்கள் எல்லாரும் ரொம்ப பயபக்தியோடு வந்திருக்கிறீர்கள். You have come with godliness here. ஆண்டவருடைய சமூகம் என்கிற ஒரு உணர்வோடு நீங்கள் வந்திருக்கலாம். The feeling that this is the presence of God, you have come here. ஆண்டவருடைய சமூகத்துக்கு இப்படித்தான் போக வேண்டும் என்கிற ஒரு கோட்பாடோடு நீங்கள் வந்திருக்கலாம். With a principle, I should go to the presence of God in this way, you have come here. உள்ளே வரும்பொழுதே உங்களுடைய பயபக்தியோடு உங்களுடைய செருப்புகளை எல்லாம் கழற்றி போட்டு விட்டு வந்து விடுகிறீர்கள். With this godly reverence, you remove your chappals and come inside empty. வந்த உடனே முழங்கால் போட்டு பவ்யமாக அப்படியே கண்களை மூடிக்கொள்கிறோம். You kneel down as soon as come and close your eyes. ஒருவேளை நமக்கு மற்றவர்கள் போதித்தது இதுதான் உண்மையான பக்தி என்று சொல்லி இருக்கலாம். Perhaps others have taught this is the true godliness virtue. ஆனா பக்தி என்றால் என்ன? What is godliness? யாக்கோபு 1 அதிகாரம் 27 வசனத்திலே சுத்தமான மாசில்லாத தெய்வீகமான பக்தி என்ன என்று அங்கே நீங்கள் வாசித்து பாருங்க. James chapter 1 verse 27, what is the pure godliness without any defilement? திக்கற்றவர்களை விசாரிப்பதுதான் பக்தியினுடைய முதல் பகுதி. Taking care of the orphans, that is fatherless, that is the first aspect of the godliness. உலகத்தால் தன்னை கரைபடாதபடி ஒருவன் காத்துக்கொள்வானானால் அதுதான் தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்று அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. A man is able to keep himself unspotted from the world, that is pure religion, undefiled before God. உலகத்தால் கரைபடாத ஒரு மனிதன் தான் உண்மையான பக்தி உள்ளவன். மற்றபடி உன்னுடைய பக்தி ஒரு பனியை போல மறைந்து போய்விடக் கூடாது. A man who is unspotted by the world has true godliness, otherwise it just moves say like a cloud. ஓசியா 7:1 அக்கிரமக்காரனாக அந்த எப்ராயிம் மாறி போனான். Hosea chapter 7 verse 1, he has become a wicked person. பிரியமானவர்களே, பாவத்தினுடைய நிறைவு அக்கிரமமாக காணப்படுகிறது. The fullness of sin is wickedness, beloved people. ஒரு மனிதன் தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு ஆண்டவருக்கு எப்படி கனி கொடுக்க முடியும்? When a man is leading a froward life, how he can bear fruit unto God? ஓசியா 7:8 பார்க்கும் பொழுது எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். In Hosea chapter 7 verse 8, Ephraim he hath mingled, mixed himself along them. சரியான கிறிஸ்டியன் லைஃப், பெண்டிகாஸ்டல் லைஃப்னு சொல்றது வேறுபாட்டின் ஜீவியத்துல தான் துவங்குகிறது. What is the true Pentecostal life, Christian life? It is in the life of separation. நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே அப்போஸ்தலத்திலே முதலாவது கேட்ட பொழுது மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று முதல் அந்த வார்த்தையை தான் பேதுரு பிரசங்கம் பண்ணினார். In Acts of the Apostles chapter 2, when the question was raised by the people, what should we do so that we may be saved, the exhortation given by Peter was, save us from this untoward generation. That was the first advice given. தேவனுடைய ஜனங்களை சபிக்கும்படியாக ஒரு குறி சொல்லுகிற மனிதனாகிய பிலேயாமை அழைத்து வந்த பொழுது அவன் சொன்னான் அவர்களை சபிக்க முடியவில்லை. அதுக்கு காரணம் சொன்னான், ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள், இவர்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் பலிக்காது என்று சொன்னான். Balaam, a soothsayer, was brought paying money to curse the people of God, but he said, I cannot curse the people because they are living alone, they are not mixed with the people, therefore I cannot curse them. Any power of enchantment cannot work in them. இந்த கூட்டத்திலே யாராவது செய்வினையினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்களா? Anybody afflicted by witchcraft in this meeting? மந்திரவாத வல்லமையினாலே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்களா? Anybody afflicted by the power of black magic? பிசாசின் வல்லமையினால் தாக்கப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? Anybody having the attack of the devils? இன்றைக்கு நீங்கள் வேறுபாட்டின் ஜீவியத்துக்கு ஒப்புக்கொடுங்கள், சத்துருவின் கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு அவிழ்த்து விடுவார். Submit to the life of separation, the Lord will just break all the bindings of the devil. எப்ராயிம் பேதையான புறா என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says Ephraim is a silly dove. அவன் அபிஷேகம் பெற்ற புறாதான், ஆனால் பேதை முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவன். But he is anointed dove, but he is leading a foolish life, a silly life.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கனி தராததுக்கு காரணங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். You understand what are the reasons for not able to bear fruit in our life. 8ஆம் அதிகாரம் ஓசியா 8:11 வேதத்தை அலட்சியம் பண்ணினான், அவன் எப்படி கனி கொடுப்பான்? In chapter 8 verse 11 of Hosea, he despised the scripture. How he can be? என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அவர்கள் எப்படி கனி கொடுக்க முடியும்? I have written the excellent things concerning the scripture, but they consider strange things. How they will be able to bear fruit? 3 வருஷத்துல கனியை தேடினார். 30 வருஷம் கழிச்சு வந்தாலும் இப்படிப்பட்ட ஆளுங்கள்ட்ட கனியே இருக்க முடியாது. He was seeking fruits for 3 years. Even though he comes after 3 years, in the life of such people, there cannot be any fruits. இன்றைக்கு உனக்கு கிடைத்த இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து அதன்படி செய்ய உன்னை ஒப்பு கொடுத்தால், மனம் திரும்பி உதடுகளின் கனியை செலுத்தி தேவனுடைய கற்பனைகளுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்தால், இன்றைக்கு நீ கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ முடியும். Today you have got an opportunity to set right your life and start bearing your life. If you hearken to the word of God and you surrender, if you are able to pay the offerings of lips, then you can give a life of fruit bearing. ஆண்டவரிடத்திலே நிலைத்திருந்து தேவனுடைய வழிகளிலே நீ சரியான விதத்திலே வந்தால், கர்த்தர் உன்னை கனி கொடுக்கக்கூடியவனாய் இன்றைக்கு மாற்றுவார். If you are able to abide in the word of God, if you come in the ways of God, then the Lord will change you as a person bearing fruit. தேவன் என்ன கனியை எதிர்பார்க்கிறார்? What fruit does God expect? பாவத்தில் இருக்கிற மனிதன் மனம் திரும்ப வேண்டும். அப்படி மனம் திரும்பின மனிதன் தேவனை துதிக்க வேண்டும். அப்படி தேவனை துதிக்கக்கூடிய மனிதன் அடுத்து நீதியாகிய கனிக்குள்ளே வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். A sinner should repent and he should bear the fruits of repentance. What else he should do? He should bear fruits of praising. Then what should he do? He should do works of righteousness. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீதியின் கனிகள் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். In Philippians chapter 1 verse 10, the fruits of righteousness we see. யாக்கோபு 3:18 நீதியாகிய கனி என்ற வார்த்தை யாக்கோபு எடுத்து எழுதுகிறார். In James 3 verse 13, James is quoting the words, the fruits of righteousness. பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற மனிதன் அவன் மனம் திரும்பி தேவனை துதிக்கிறவனாய் மாறி அடுத்த பகுதியிலே நீதிக்குள்ளே அவன் வர வேண்டியது அவசியம். A man who is a sinner, he should repent, he should become a man praising God, then he should come to the steps of righteousness. நீதியின் கனியிலே வந்த மனுஷன் தான் அவன் கிறிஸ்துவின் நாளில் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே வந்து சேர முடியும். Only a man who has come in the experience of the fruits of righteousness on the day of Christ, he can come to the kingdom of God. பிலிப்பியர் 1:10-11 நீங்கள் பார்த்தால், நீதியின் கனிகளில் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளில் துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று பவுல் பேசுகிறார். In Philippians chapter 1 verse 10 and 11, being filled with the fruits of righteousness which are by Jesus Christ unto glory, I expect these things so that you may approve that are excellent. இதனுடைய சரியான ஆவிக்குரிய விளக்கம் என்ன? What's the spiritual explanation for this? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும் பொழுது இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்று அவர் பேசினார். In Matthew's Gospel chapter 3 verse 15, when Lord Jesus Christ received water baptism, he said, thus we have to fulfill all the righteousness of God. ஒருவன் மனம் திரும்பினால் மட்டும் போதாது, தேவனை துதிக்கிறவனாய் இருந்தால் மட்டும் போதாது, தேவனுடைய நீதியாகிய ஞானஸ்நானத்துக்குள்ளே அவன் கடந்து வர வேண்டியது அவசியம். It is not enough that a man is repenting, he is able to praise God, he should come to the step of executing the righteousness of God. தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது அவனுக்கு ஏற்றதாய் இருக்கிறது. It is fit for him to fulfill the righteousness of God. இந்த ஞானஸ்நானம் ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு மெய்யான சமாதானத்தை விதைக்கிறது. This water baptism causes a true peace in the life of a person. இதைத்தான் யாக்கோபு 3:18 நீதியாகிய கனி சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது என்று யாக்கோபு சொல்லுகிறார். James says in chapter 3 verse 18, this fruit of righteousness is sown in peace. ஞானஸ்நானத்தோடு யார் யாரோடு உனக்கு கசப்பு இருக்கோ எல்லாம் நீங்கி நீ சமாதானமாகணும். அப்படி இல்லனா நீ ஞானஸ்நானம் எடுக்கிறதுல அர்த்தம் இல்ல. With water baptism, with how many people you have bitterness and enmity, you should get reconciled and water baptized. If not, there is no use of water baptism. நான் சொல்றதை திரும்பியும் கவனிச்சுக்கொள்ளுங்க. I repeat. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நீ எல்லாரோடும் சமாதானமா இருந்து ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்படி இல்லாமல் நீ ஞானஸ்நானம் எடுத்தா பிரயோஜனம் கிடையாது. At the time of water baptism, you should have peace with all people and be water baptized. If it's not so, it is of no use. என் பிள்ளைக்கு 14 வயது ஆகிவிட்டது, ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று அநேகர் கேட்கிறார்கள். Many people are asking, my child is 14 years old, give him water baptism. என் பையன் 10th பாஸ் ஆயிட்டான், என் பையனுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்றாங்க. My son has passed 10th standard, give him water baptism. அவன் 10th பாஸ் ஆனாலும் சரி, எம்ஃபில் பாஸ் ஆனாலும் சரி,
அவன் மனம் திரும்பாம அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுல எந்த பயனும் கிடையாது. Whether he passed 10th or MPhil, if he is not repenting, there is no use of administering water baptism. நேற்று எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி என் பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் முதல்ல ஞானஸ்நானத்துக்கு அந்த பிள்ளை மனம் திரும்பி இருக்கா அது எடுக்கணும்னு ஆசைப்படுதான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கன்னு. இன்னும் பதிலே கிடைக்கவில்லை. Yesterday a person telephoned and told that he wants to give water baptism to his son, but I questioned whether a child has repented. First of all, just to establish it, then there is no answer from me. இவங்க நினைக்கிறாங்க அந்த பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டா அது நேரா பரலோகத்துக்கு போய்டும் அப்படி நினைக்கிறாங்க. ஞானஸ்நானம் கொடுக்கிறது ரொம்ப சிம்பிள். நீங்க வந்தீங்கன்னா 3 நிமிஷத்துல முடிச்சிருவாங்க. Many people think if water baptism administered, that child can go to heaven. It's very simple to water baptism, 3 minutes it can complete it. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில நீதியாகிய கனி உருவாக்கப்பட வேண்டும். But the fruits of righteousness cannot be formed in your life. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஞானஸ்நானம் எடுத்தான்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் விதைக்கப்பட வேண்டும். If a man is water baptized, peace should be sown in his life. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரியான ஞானஸ்நானம் எடுத்தார் அதுக்கு பிறகு அவனுக்கு வியாதியில ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிருக்கும். In the spiritual life, if he receives the right kind of water baptism, he gets a deliverance from the sickness. கடந்த வாரத்துல நான் கேரளா போயிருந்த பொழுது when I went to Goa last week, இதே போல ஒரு கன்வென்ஷன்ல ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார். a brother testified in a convention like this. அதுக்கு அவருக்கு இந்த ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு 2 காரணம் சொன்னார். He mentioned 2 things for coming to the experience of salvation. அதுல ஒரு காரணம் அவங்க அம்மாவுக்கு கர்த்தர் கொடுத்த சுகம். The first reason was a healing given to the mother by God. அவர் சொல்றார் அவங்க அம்மாவுக்கு சரீரம் முழுவதும் அந்த பருக்கள், boils full of the bodies of the mother, he spoke. அவர் சொல்றார் எங்க அம்மா கையில சாப்பாடு வாங்கி சாப்பிடுறதுக்கு நாங்க எல்லாரும் வெட்கப்படுவோம், கிட்ட போக மாட்டோம், அவ்வளவு நாற்றமும் அவ்வளவு அருவருப்பா இருக்கும், அவ்வளவு ஒஸ்டா அவங்க நிலவரம் இருந்தார். We were ashamed to get food from the hand of my mother. So much stinging sun was coming. So much the condition of the body was worse. அந்த காட்சியும் அந்த நாற்றமும் எங்களை சாப்பிடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஆக்கிடும். அப்படி ஒரு கொடூரமான வியாதினால அவங்க இருந்தாங்க. That sight and the stinging smell made us lose the taste in the foods. In such a horrible sickness she was afflicted. ஆனால் நாங்கள் சபைக்குள்ள வந்த பொழுது நீ மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுங்கள், கிறிஸ்துவை உண்மையா ஏற்றுக்கொள்ளுங்கள், மனதை முற்றிலும் மாற்றுங்கள், உங்களுக்கு ஞானஸ்நானத்துல சுகம் கொடுப்பார் என்று அங்க பிரசங்கம் பண்ணினார்கள். When she came to the church, it was preached, you repent and be water baptized, come to the true fellowship of the saints, you come to the right experience with God, then God will heal you. அந்த சகோதரன் சாட்சி சொன்னார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த தாய் ஞானஸ்நானம் பெற்று வெளியே வந்தாங்களாம், வரும்போது அப்படியே காஞ்சு போயிடுச்சு அந்த வியாதி. The brother testified, I was astonished. The mother took water baptism and come out, everything was dry right at the moment. பாஸ்டர் அருள்தாஸ் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பார்த்திருப்பீர்களே, தொட்டிக்குள்ளேயே எல்லாம் ஆடிட்டு இருக்கும். Upon Pastor Aruldas was administering water baptism, you might have seen, even in the well, they will be just moving, dancing. பிசாசு பிடிச்சவங்க எல்லாம் தொட்டிக்குள்ள இறக்கி விட்டா அந்த அது ஆடிட்டு இருக்கும். அவர் சொல்றார், ரைட், இந்த தண்ணியோட உனக்கு டைம் முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பி போம்பார். And when they are asked to get into the water, they will be dancing by the power of the devil. And he said, with this your life is சரியான ஞானஸ்நானம் எடுத்தால் உன்னுடைய வாழ்க்கையில வியாதி, பிசாசு இந்த ரெண்டுமே கட்டவிழ்க்கப்பட்டு போய்விடும். If you obey to the right type of water baptism, you will be delivered from the power of sickness as well as from the power of demon. சரியான ஞானஸ்நானம் எடுத்தால் உனக்குள்ள சமாதானத்தை கர்த்தர் விதைப்பார். வாசிங்க யாக்கோபு 3:18. If you obey in the right kind of water baptism, Lord will sow peace in your life. James chapter 3 verse 8. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானத்திலே நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அது உனக்குள்ள விதைக்கப்பட்ட பிறகு உனக்குள்ள எந்த கசப்போ, நீ ஒரு சாதாரண மனுஷனாக வாழவே கூடாது. The fruit of righteousness is sown in peace of them that make peace. That once it is done, you should lose all our bitterness and you should not be an ordinary person hereafter. பிரியமானவர்களே, யாராவது ஞானஸ்நானம் எடுக்காமல் காலதாமதம் பண்ணிக்கொண்டே வந்தால் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ தாமதியாதே, உன்னுடைய வாழ்க்கையில் நீதியாகிய கனியை நீ கொடுக்கக்கூடியவனாய் மாற வேண்டும். If anybody is delaying not to be water baptized, don't tarry, delay. The Spirit of God says you shall be able to bear fruits of peace. நீ ஞானஸ்நானம் எடுக்க காலதாமதம் பண்ண உன்னுடைய வாழ்க்கையிலே வியாதியிலே நீ வேதனைக்குள்ளேயே போய் கொண்டே இருக்கிறாய். If you continue to delay to be water baptized, you will be continuing in the sickness that you are afflicted with. அந்த நாகமான் அந்த யோர்தானிலே இறங்கின பொழுது அவனுக்கு சுகம் கிடைத்தது. அவன் அப்படி இறங்காமல் போயிருந்தால்
குஷ்டரோகியாகவே வீட்டுக்கு போயிருப்பான். When Naaman got into the river Jordan, he was healed of the leprosy. If he refused to get down into the water, he might have been continuing as a leper. நீ ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது உன்னுடைய பாவம் மன்னிப்பின் நிச்சயம் உனக்கு கிடைக்கிறது. When you are water baptized, you get to the assurance of the forgiveness of sins. நீ ஞானஸ்நானம் சரியாக எடுத்தால் உன்னுடைய துர்மன சாட்சி உன்னை விட்டு நீங்கி உனக்குள்ளே ஒரு நல்மன சாட்சியை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். If you obey the right type of water baptism, then you are taken away from the unclean conscience and the Lord is showing pure conscience. நீ சரியான ஞானஸ்நானம் எடுத்தால் பரலோகத்தை அவர் உனக்காக வானத்தை திறக்கிறார். When we are obeying to the right type of water baptism, the Lord is opening the heaven for you. இன்றைக்கு எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்க உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? How many are going to submit yourselves to be water baptized? நீ பரலோகம் போக வேண்டுமானால், உன்னை பின்தொடர்ந்து வருகிற சத்துரு உன்னுடைய மேல் உரிமை பாராட்டாமல் இருக்க வேண்டுமானால் இன்னைக்கு நீ ஞானஸ்நானத்துக்குள்ளே வா. If you want to go to heaven, if the enemy that is following you is not have any claim over you, you should come to the point of water baptism. இது ஒரு கட்டாயம் அல்ல, இது ஒரு தேவ ஆலோசனையை உனக்கு சொல்லுகிறோம். This is not compulsion, we are expressing the counsel of God. நீ மனம் திரும்பி தேவனை துதிக்கக்கூடியவனாய் மாறின பின்பு ஞானஸ்நானம் எடுக்க ஏன் காலதாமதம் பண்ணுகிறாய்? When you repent, become a man or woman praising God, why you are delaying to be water baptized? இன்றைக்கே நீ தாமதம் பண்ணாமல் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். Do not delay. Today itself decide to be water baptized in the name of the Father, the Son and the Holy Spirit. இன்றைக்கே விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்று நீ ரட்சிக்கப்படுவாயாக. You believe, be water baptized and be saved. நீ யாரா இருந்தாலும் ஞானஸ்நானம் எடுத்தாகணும். Whoever you may be, you should be water baptized. ஒருவேளை நீங்க சின்ன வயசுல எடுத்தேன்னு என்று சொல்லலாம். You may say, I was baptized when I was an infant. எந்த ஞானஸ்நானமும் ஒத்து வராது. விசுவாசித்து பாவ மன்னிப்புக்கென்று நீ ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியம். It is essential you should believe for the remission of sins you should be water baptized. ஒரு பிசாசு போகும் பொழுது இப்பொழுது நீ சொன்னதனால போகிறேன், ஆனால் திருமுழுக்கு எப்பொழுது எடுக்கிறானோ அப்பொழுதுதான் பூர்ணமாய் விலகுவேன் என்று சொன்னான். A demon told, because you commanded, I am leaving him. Only when he is administering water baptism in his life, I will live permanently. 27 வருஷமா அந்த ஆளுக்குள்ள இருந்து குறி சொல்றவனா அவனை மாற்றி வைத்திருந்தார். For 27 years it was in him and he was made a liar. ஒரு லிமிட்டுக்கு மேல போன பிறகு அது அவனை அழிக்க சித்தம் கொண்டது. After a limit he started to destroy his life. அந்த பிசாசை துரத்தும்படியாக அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். I went to the house in order to drive away the demon. திடீரென்று ஒரு சத்தம் போட்டான். என் கூட வந்தவங்க எல்லாம் ஓடி போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. All of a sudden he shouted, all the people who came with me started to leave. பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம். A different kind of noise it was. நான் சொன்னேன், நீ கத்துறதெல்லாம் பரவாயில்ல, நீ இப்ப கிளம்ப வேண்டும். I told it's not meaningful in making noise, you should leave at once. அவனுக்கு பைபிள் இதுவரைக்கும் தெரியாது. I did not know the Bible. ஒரு பட்டிக்காட்டு மனுஷன், A villager, ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம் உள்ள ஒரு ஆள். a different kind of appearance. ஆனா ஆவி உள்ள இருந்து பேசினது. The demon was inside and spoke. நீ திரும்ப திரும்ப போ என்று சொல்லுகிறாய். நான் உன்னுடைய வார்த்தைக்காக போகிறேன். You say again and again, you go for your word, I obey and to go. அது சொன்ன வார்த்தை இன்னைக்கு என் நினைவுல இருக்கு. எப்பொழுது திருமுழுக்கு எடுக்கிறானோ அப்பொழுது நான் பூரணமாய் இவனை விட்டு விலகுவேன். At the time he receives water baptism, I will leave permanently from him. யாராவது பிசாசின் பிடியில இருந்தா இன்னைக்கு நீங்க சத்தியத்துக்கு மனம் திரும்பி நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒரு முடிவை கட்டட்டும். If anyone is in the power of demon possession, submit yourself to the truth of water baptism, the Lord will deliver you. அது ஒரு பாவத்துக்கு ஒரு அடக்க ஆராதனை. It's a burial service of sin. இதுவரை செய்து வந்த பாவம், எண்ணங்கள், நினைவு, தோற்றம், செயல்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுதான், அடக்க ஆராதனை தான் ஞானஸ்நானம் என்று ரோமர் 6 அதிகாரம் 3-4 வசனங்களே வாசிக்கலாம். In Romans chapter 6 verse 3-4 we read, whatever sins you committed, all the thoughts, imaginations and remembrances, everything is come to an end. You are undergoing a burial service. பாவத்தை அடக்கம் செய்யாம நீ உன் வாழ்க்கையிலே நீ எங்க போனாலும் அது உனக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கும். Without burying the sin in your life, wherever you may go, it will follow you. இன்றைக்கு எத்தனை பேர் பாவத்துக்கு ஒரு முடிவை கட்ட விரும்புகிறீர்கள்? How many of you want to make a full stop to the sin in your life? ஆவிக்குரிய மனிதர்கள், இன்றைக்கு நீங்கள் தேவனுக்கு நீதியாகிய கனியை கொடுக்கக்கூடியவர்களாய் மாறுங்கள். The spiritual people, you should be becoming people who are bearing fruits of peace unto God. இந்த ஸ்டெப்போடு கிறிஸ்தவ வாழ்க்கை முடியறதில்ல. இதற்கு அடுத்துதான் பரலோகம் அங்கீகரிக்கக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்குகிறது. Along with this step, the Christian life does not end. Only in the next step, the origin of the true Christian life begins. மனம் திரும்பும்போது அது உனக்குள்ள நடக்கிற ஒரு சம்பவம்.
repentance and an action which takes place in you. தேவனை துதிப்பது உன்னுடைய உதடுகளிலும் இருதயத்திலிருந்து நடக்கிற ஒரு சம்பவம். Praising an incident which takes place from a heart and ஞானஸ்நானம் நீ போய் உன்னை ஒப்பு கொடுத்து தண்ணீரில் மூழ்கி கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய கரங்களில் எடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். Water baptism experience, you submit yourself to the truth of water baptism and you are water baptized in the hands of the saints. இதுவரை இந்த ரட்சிப்பின் அனுபவம் உன்னை சம்பந்தப்பட்டது. Till now the steps of salvation related to you. இதற்கு பின்புதான் பரலோகம் உன்னை தொடர்பு கொண்டு உன்னை செயல்படுத்தக்கூடியதாய் மாறுகிறது. The next step only the heaven has a link with you and start transforming your life. உங்களுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I hope you understand. பாவத்தில் இருந்த உன்னை இயேசுவின் இரத்தத்தினாலே உன்னை இழுத்து மனம் திரும்புதலுக்கு உனக்குள்ளே ஒரு கிரியையை அவர் உனக்குள்ளே நடப்பிக்கிறார். He is doing a work in your life so that you are repenting, you are cleansed by the blood of Jesus. நீ மனம் திரும்பி விடுகிறாய். You are repenting. அடுத்து தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாய். You start praising God. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாய். He obeys the truth and you receive water baptism. இதுவரை நீ செயல்படுத்த வேண்டிய பகுதிகள். These were the steps you will have to execute. இதற்கு அடுத்த கனி ஆவியின் கனி. இது பரலோகத்திலிருந்து உன்னை நிரப்பக்கூடிய ஒரு சக்தி. The next step is the fruit of the spirit. It is a power coming and filling you from heaven. இதுக்கு பின்புதான் பரலோகத்துக்கும் உனக்கும் ஒரு இணைப்புள்ள ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தப்படுகிறது. Only after that there is a link between you and the heaven. எபேசியர் 5:9 ஆவியின் கனி என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. In Ephesians chapter 5 verse 9 the fruits of the spirit. கலாத்தியர் 5:22 ஆவியின் கனி என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Galatians 5 chapter verse 22 the fruits of the spirit. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். Except a man is born of water and the spirit, he cannot enter the kingdom of God. பழைய ஏற்பாட்டு அபிஷேகம் வேறு, புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் வேறு. The Old Testament anointing is different, the New Testament anointing is different. பழைய ஏற்பாட்டிலே ஒரு அபிஷேகம் வரும், ஒரு உன்னதத்தின் ஒரு சக்தி. அந்த சக்தியை கொண்டு அவர்கள் ஏதாவது கிரியை செய்வார்கள், அதோடு முடிந்து விட்டது. In the Old Testament period an anointing took place, a power from heaven will come and do certain work, along that which goes away. அவர்கள் அந்நிய பாஷை பேச மாட்டார்கள். He will not speak in tongues. அவர்கள் இஷ்டத்துக்கு இருப்பார்கள். அந்த அபிஷேகம் வரும் பொழுது மாத்திரம் ஒரு மகத்தான ஒரு கிரியை அவர்களுக்குள்ளே நடக்கப்படும். They will live as they please. Only when the mighty power came and descended, they will do a mighty work. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, but in the New Testament when the Holy Ghost comes, அவன் தேவனோடு பேசுகிறான். He speaks to God. அவனுடைய உள்ளத்தை தேவ அன்பினால் நிறைக்கிறார். He is filling the heart of man with the love of God. என்னைக்கு அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி வந்ததோ அதுவரை அவன் சாகும் வரை அந்த ஆவி அவனுக்குள்ளேயே நிலைத்திருக்கிறார். The day the Holy Spirit comes and dwells till his death, the Spirit is abiding in his life. அதனால தான் இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று அவர் சொன்னார். That is why Jesus spoke, I will go and send a comforter unto you. அந்த சத்திய ஆவி வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார் என்று சொன்னார். When the Spirit of truth comes, he will lead you into all the truth. பழைய ஏற்பாட்டிலே அந்த அபிஷேகம் வரும் பொழுது யாரையாவது கொன்று விடுவார்கள். In the Old Testament when the anointing descended, they will kill someone. அந்த அபிஷேகம் வரும் பொழுது ஜெயித்து விடுவார்கள். They will be victorious when the anointing descended. அந்த அபிஷேகம் விலகின பொழுது அவர்கள் சாதாரண மனுஷனை போல மாறி விடுவார்கள். When the anointing leaves them, they become ordinary people. இப்போ இதனால் மனிதனை பூர்ணப்படுத்த முடியாது. This cannot perfect a man. ஆனபடியால் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் என்றென்றும் அவனோடு இருக்கும்படியாக உள்ளே வந்து தங்குகிறார். In the New Testament the Holy Spirit comes and dwells and abides so that he may be forever and ever with him. நீ பைபிளை தூக்கிட்டு வந்ததனால நீ விசுவாசின்னு சொல்லிவிட முடியாது. Because you carry the Bible, you cannot be called a believer. நீ ஒரு white and white போட்டதனால நீ விசுவாசின்னு சொல்லிவிட முடியாது. Because you are dressed in white and white, you cannot be called a believer. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே விசுவாசியின் அடையாளம் அவன் நவமான பாஷைகளை பேசுவான். In Mark's Gospel chapter 16 verse 17-18, the sign of a believer, he will speak in tongues. நீ ஒரு விசுவாசினா அதனுடைய அடையாளம் நீ அந்நிய பாஷை பேசக்கூடியவனா இருப்பதே. If you are a believer, the sign of it, he should be speaking to unknown tongues. அந்நிய பாஷை பேசாதவன் விசுவாசியினுடைய அடையாளம் இல்லாதவன் என்று ஐடி கார்டு இல்லாத ஆளுன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. He that doesn't speak tongues, he has not the red authority, he is not having the ID card. முதலாவது பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே இறங்கின பொழுது அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையினாலே தேவனை துதித்தார்கள். In Acts of the Apostles chapter 2, when the Holy Spirit descended, they all spoke in tongues. அப்போஸ்தலர் 2:33 காண்கிறதும் கேட்கிறதுமான பரிசுத்த ஆவியை அவர் பொழிந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Acts of the Apostles chapter 2 verse 32, he has poured down the Holy Spirit, which is the experience of hearing and seeing. இதைத்தான் அப்போஸ்தலர் 19:2 அங்கே பவுல் கேட்கிறார், நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேள்வி கேட்கிறார். In Acts chapter 19 verse 12, the Saint Paul is questioned, when you became believers, did you receive the Holy Spirit? பரிசுத்த ஆவி பெற்றால் ஒருவன் அந்நிய பாஷையினாலே தேவனை துதிப்பான் என்பது
ஏசாயா 28 அதிகாரத்திலே எப்பொழுதோ தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. In the book of Isaiah chapter 28 it was prophesied long back, when a man receives the Holy Spirit he will be speaking in tongues. பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவி பெற்றால் தூண்களை அசைப்பார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஒருவன் பரிசுத்த ஆவி பெற்றால் அந்நிய பாஷையினாலே தேவனை துதிப்பார். In the Old Testament period, when a person received the Holy Spirit, he will be moving the pillars, but a New Old Testament period, he will be speaking in tongues. ஏசாயா 28:11 பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு அவர் பேசுவார் என்று இயேசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசி ஏசாயா தெளிவாக சொல்லி வைத்தான். Before the birth of Jesus Christ 700 years back, prophet Isaiah prophesied with stammering lips another tongue he will speak unto the people. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே அந்நிய பாஷை பேசினார்கள். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்திலே கொர்நேலியுவின் வீட்டிலே அபிஷேகம் இறங்கின பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 6 வசனத்திலே அந்த சபையார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சரியான ஞானஸ்நானம் பெற்ற பொழுது அந்நிய பாஷை பேசினார்கள். In Acts of the Apostles chapter 2, when they were filled with the Holy Spirit, they spoke in tongues. In Acts of the Apostles 10, when they were speaking Holy Spirit, when they in the house of Cornelius. In chapter 19 also, when they received Holy Spirit, they were speaking in tongues. பிரியமானவர்களே, எங்கெல்லாம் ஆவியானவர் இறங்கினாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் அயல் மொழியில் தேவனை துதித்தார்கள். Wherever the Spirit of God descended, on those places the people were glorifying God in unknown language. அபிஷேகம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்க முடியாது. Without anointing one cannot begin his Christian life. அபிஷேகம் இல்லாமல் ஒருவன் சாட்சியாய் வாழ முடியாது. Without anointing one cannot have a witnessing life. அபிஷேகம் இல்லாமல் ஒருவன் சபை ஊழியத்தை செய்ய கூடாது. Without anointing one should not do the church ministry. நம்முடைய சபையில உபதேசம் சட்டதிட்டம் அபிஷேகம் பெற்று 3 வருஷம் பெற்ற பின்புதான் அவன் இருந்த பின்புதான் அவனை ஊழியத்துக்கு எடுக்கிறார்கள். The rules and regulations concerning our church is only a believer receives Holy Spirit and after 3 years he is chosen for ministry. எவ்வளவு தெளிவான ஒரு சட்டதிட்டம் என்பதை சிந்தித்து பாருங்க. What a clear rule and regulation. அபிஷேகம் பெற்று 3 வருஷம் இந்த சத்தியத்தில் ஸ்திரமாய் நின்றவன் தான் ஊழியத்துக்கு எடுக்கப்பட முடியும். A man or woman who receives the Holy Spirit and established in the truth for 3 years and chosen for the ministry. அப்போஸ்தலர் 1:5 இயேசு பரத்துக்கு போகும் பொழுது சொன்னார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை நீங்கள் எருசலேமை விட்டு புறப்பட்டு போக வேண்டாம், எந்த ஊழியமும் நீ செய்ய வேண்டாம். In Acts of the Apostles chapter 1 verse 5, when Jesus Christ was going to heaven, he spoke to the disciples, you tarry in the city of Jerusalem until you are filled with the power on high, you should not do any ministry. அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோடு அல்ல, அவன் தேவனோடு பேசுகிறான். He that speaks in unknown tongue is not speaking to man unto God. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். He that speaks in unknown tongue is speaking mysteries with God. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். He speaks in unknown tongue, speaks so for edification. 2 விதமான அந்நிய பாஷையின் தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 kinds of unknown tongue. ஒன்று தேவனோடு பேசுவது, ரகசியங்களை பேசுவது, தனக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசுவது. Speaking unto God the mysteries of God and for his edification. இன்னொரு அந்நிய பாஷைங்கிறது ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுவார். Another experience is getting filled in the spirit and speaking unknown tongue, prophesying. இது அபிஷேகம். This is anointing. அநேகர் நினைக்கிறார்கள் இதோடு நம்ம அப்படியே பரலோகத்துக்கு ஸ்ட்ரைட்டா போயிடுவோம்னு நினைக்கிறாங்க. Many people think with this experience we can straight away fly to heaven. அந்நிய பாஷை பேசிட்டா பரிசுத்தவான்கள் சபையில வந்துட்டா டைரக்டா எங்கேயோ போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அல்ல, இதுக்கு பின்புதான் ஆவியின் கனியே தொடங்குகிறது. If we speak in tongues, you have fellowship with the saints, they think they can directly go to the heaven. Only right now the spiritual life begins. ஆவியின் கனி 12 விதமான சுபாவங்கள். The fruits of the spirit, 12 kinds of characters. இத நீங்க எபேசியர்லயும் வாசிக்கலாம், கலாத்தியர்லயும் வாசிக்கலாம். In Ephesians as well as in Galatians you can read. எபேசியர் 5 அதிகாரத்துல 3 கனி, கலாத்தியர் 5:22ல 9 கனி. In Galatians chapter 3, Ephesians 9 fruits. கலாத்தியர் 5:9 கனி சொல்லப்பட்டிருக்கிறது. Galatians 5:9 fruits. எபேசியர் 5:3 கனி In சொல்லப்பட்டிருக்கிறது. Ephesians chapter 5 3 fruits. வெளிப்படுத்தல நீங்க படித்து பாத்தீங்கன்னா பரலோகத்துல 12 விதமான கனிதரும் விருட்சங்கள் இருக்கிறது. In the book of Revelation we see in paradise there are 12 kinds of trees bearing fruit. அபிஷேகம் பெற்றதோடு நின்றுவிடக் கூடாது. அபிஷேகத்தின் மூலமாக சுபாவங்கள் உருவாகுதல், அதுதான் கனி. You cannot stop with the anointing of the Holy Spirit. By the anointing the character is formed. That is the meaning of bearing fruit. அபிஷேகம் வந்த பின்பு நீ ஏதோ கத்துறதும் கை தட்டுறதும் குதிக்கிறதும் அந்நிய பாஷை பேசுறதும் இதுதான் அதனுடைய செயல் அப்படின்னு நீங்க தவறா விளங்கிட கூடாது. When you receive the anointing of the Holy Spirit, do not misunderstand. You speak in tongues, you jump and dance, it is all. ஒரு ஜெனரேட்டர் பயங்கரமா சத்தம் போட்டு ஓடியும் அதுல இருந்து சப்ளை வரலன்னா என்ன பிரயோஜனம்? Generator is making a lot of noise. If you know power is coming out, what is the use of it? யோசித்து பாருங்க. Think about it.
ஒரு ஜெனரேட்டர் பயங்கரமா சத்தமா ஓடிக்கிட்டே இருக்கு, டீசல் ஊத்திக்கிட்டே இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்கு, பட் பவர் இல்ல, சப்ளை இல்ல, ஒண்ணும் எரியாது, ஓடாது, ஒண்ணும் செயல்படாது. A generator is operated and it is functioning with a lot of noise, but no power is coming out. Petrol is poured, no power. What's the use of it? ஒருவன் சத்தமாய் ஓசையிடுகிற ககிதாளம் போலவும் ஒரு வெங்கலத்தில் சத்தம் போடுகிறது போலவும் அவன் கத்தினாலும் அன்பு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. If he makes a tinkling sound, just like the voice that is in a metal, if there is no love, there is no use of it. தன் சரீரத்தை அவன் சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தாலும் தனக்குள்ளதெல்லாம் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Galatians chapter 5 verse 2, the fruits of the spirit is love. If a person is submitting his body to be burnt and he is doing many things, if there is no love, no use. அபிஷேகம் முக்கியமல்ல, அபிஷேகத்தின் மூலமா இருக்கிற ஆவியின் கனி ரொம்ப முக்கியமானது. Anointing is not very important, but the fruits of the spirit, they are very important. அந்த மரம் வளர்க்கப்பட்டது முக்கியமல்ல, அதற்கு போடப்பட்ட எரு முக்கியமல்ல, அதனிடத்திலே கனியை எதிர்பார்த்து வரும் பொழுது அது கனி கொடுத்திருக்க வேண்டும். The fruit has been grown, it's not very important. Manure has been applied, it is not important. When fruit is expected, it should bear fruit, it is very important. நீ தீர்க்கதரிசனம் சொன்னாலும் ரகசியங்களை வெளிப்படுத்தினாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. If you prophecy, reveal mysteries, if there is no love, there is no use of it. ஆவியின் கனி சுபாவங்களிலே வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். The fruits of the spirit should be manifest in our character. நல்ல ஒரு அபிஷேகம் பெற்று இச்சை அடக்கம் இல்லாதவனாய் இருந்தால் என்ன பிரயோஜனம்? If he has a good anointing, if he is not continent, what's the use of it? நல்ல ஒரு அபிஷேகம் இருந்து நீ சாந்தம் இல்லாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? If he has a good anointing, you are not meek, what's the use of it? நல்ல ஒரு அபிஷேகம் இருந்தும் சமாதானம் இல்லாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? If you have a good anointing, you have no peace, what's the use of it? நல்ல ஒரு அபிஷேகம் இருந்து உண்மை இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? You are having a good anointing, but you are not having truth. நல்ல ஒரு அபிஷேகம் இருந்து விசுவாசம் இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? You have good anointing, but no faith, what's the use of it? நல்ல ஒரு அபிஷேகம் இருந்து நீடிய பொறுமை இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? You have good anointing, but no long suffering, what's the use of it? அதனால தான் அங்க சொல்லி இருக்கிறது, அபிஷேகம் முக்கியமல்ல, அபிஷேகத்தோடு இணைந்த அதனுடைய கனிகள் ரொம்ப முக்கியமானது. Anointing is not very important, but the fruits of the spirit are more important. மரம் எப்படி வளர்ந்திருக்கிறது பார்க்க எஜமான் வரவில்லை, மரத்துல கனிகளை நான் தேடுகிறேன், 3 வருடமாய் தேடுகிறேன் என்று சொன்னார். The master does not come to see how the tree is grown, but he said, I have come to see the fruits. I am expecting fruits for 3 years. நல்ல ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதனை ஆவியானவர் நடத்துவார். A spirit baptized person in a very good manner, he will be led by the spirit of நல்ல God. ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதனை ஆவியானவர் எழுப்புவார். A good spirit type man, the Lord will raise him. ஆவிக்குரிய மனுஷனுக்கு அலாரம் தேவையில்லை என்று சொல்வார். For the spiritual man, there is no need of alarm. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? Do you understand? ஆவிக்குரிய மனுஷனுக்கு காலையில 4 மணிக்கு அலாரம் தேவையில்லை. For spiritual man to get up early in the morning at 4 o'clock, there is no need of alarm. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? Prophet Isaiah, what does he say? காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார். He wakes me up every morning. அபிஷேகம் பெற்றவன காலையில அவர் எழுப்பணுமே தவிர இன்னொரு ஒரு எலக்ட்ரானிக் பில் எழுப்ப கூடாது. The spirit baptized people should be waked by him, not by the electronic bell. ஆவிக்குரிய தேவனுடைய மனுஷன் ஏவுதல் உள்ள ஒரு மனுஷன். A spiritual child of God is a man who is urged by the spirit of God. ஒரு ஏவுதல், ஒரு அர்ஜி உனக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். An urging, a spirit, it should be working in you. சிம்சோன் ஆவியிலே ஏவத் துவங்கினான். Samson started being urged by the spirit. அவன் தானின் பாளையத்தில் இருக்கும் பொழுது ஆவியானவர் அவனை ஏவத் துவக்கினாராம். அதுக்கு பின்புதான் சிம்சோன் ஒரு ஆள் இருக்கிறாங்கிறது பைபிள்ல வருது. The spirit of God started urging him in the wilderness. Only then the name comes, there was a person called Samson. அந்த ஆவியானவர் ஏவத் துவங்கின பின்புதான் அவன் சிங்கத்தை ஜெயிக்கக்கூடியவனாய் அவன் மாறுகிறான். Only when the spirit of God urging him, he becomes a man overcoming the lion. அந்த அபிஷேகத்தின் ஏவுதலாலே அவன் போகும் பொழுதுதான் 30 பேரை மாம்சத்தை அவன் அழிக்கிறான். By the urge of the spirit, he moves on, he is able to kill 30 people. அந்த அபிஷேகத்தின் ஏவுதல் வரும் பொழுதுதான் அவனை கட்டி இருக்கிற எல்லா உலக கட்டுகளையும் அவன் எரித்து விடுகிறான். When the urge of the spirit of God is coming, he is able to break all the bindings that are binding. உலகம் மாம்சத்தை பிசாசை ஜெயிக்க ஒரு மனிதன் ஆவியினால் ஏவப்பட்டு நடத்தப்பட வேண்டும். அவன்தான் ஆவிக்குரியவன். A man should be urged, led by the spirit of God. Only such a person will be able to overcome the flesh, world and the lust. அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு பிசாசை பார்த்து பயப்படுகிறாயே, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன அபிஷேகம்? You are having anointing, yes, you are afraid of the devil. What anointing are you possessing? விசுவாசினா ஃபர்ஸ்ட் அடையாளம் என்ன? What's the sign that you are a believer? சொல்லுங்க. Say. விசுவாசினா ஃபர்ஸ்ட் அடையாளம் மீசை எடுப்பதா? Is it removing the mustache? விசுவாசினா முதல் அடையாளம் நகையை கலத்துவதா? What's the first sign of a believer? Removing the jewels. சொல்லுங்க.
you say. ஒரு இடத்துல ஒரு கல்யாணம் நடந்தது. There was a marriage in a place. கொஞ்ச நேரம் பந்தி நாங்கள் பரிமாறிக்கொண்டே இருந்தோம். We were serving the table for some time. சாப்பாடு தட்டுப்பாடு ஆகிற மாதிரி இருந்தது. It's appeared there was shortage of food. அவங்க ரிலேஷன் வந்து பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. The relations came and started serving. எங்களுக்கு அது என்னன்னு புரியல, அந்த ஃபார்முலா தெரியாம நாங்க ஒதுங்கிட்டோம். We did not know what was the formula, we just moved. கொஞ்ச நேரத்துல பார்த்தா சாப்பாடு வந்து கரெக்ட்டா அந்த சொந்தக்காரங்களுக்கு மட்டும் தான் அவன் பரிமாறனே தவிர விசுவாசியை ஒதுக்கி விட்டு போயிட்டே இருக்கான். And after some time we noticed they were serving the relatives only, they were setting aside the believers. எப்படி இவன் ஒரு வெளியாளு எப்படி பரிமாறறான், விசுவாசி எப்படி கண்டுபிடிக்கறான்னு பார்த்தா கடைசில நகையிலயும் மீசையிலும் தான் அவன் கண்டுபிடிச்சு ஒதுக்கிக்கிட்டே போனான். From mustache and jewels they identified that they were believers and they were not serving the. ஆனா விசுவாசியினுடைய முதல் அடையாளம் மார்க் 16:17 சொல்லுகிறது, அவன் விசுவாசின்னு சொன்னா முதலாவது பிசாசை துரத்தணும், அவன் தான் விசுவாசி. In Mark's Gospel chapter 16 verse 17, the first sign that he is a believer, in my name they shall cast out devils. சபையில ஒரு பிசாசு பிடிச்ச ஆள் வந்த உடனே இவன் பைபிளை தூக்கிட்டு மெல்ல வீட்டுக்கு போயிடுறான், அவன் விசுவாசியா? When a man is afflicted by devil and he is just dancing, he goes home taking the devil. He is a believer. விசுவாசியினுடைய அடையாளமே ஃபர்ஸ்ட் போய் பிசாசை துரத்தணும். He should first of all cast out the devil. He is the believer. நான் எங்க விசுவாசிகளுக்கு சொல்றேன், அதுதான் சொல்றேன். I tell unto my believers, நீ உனக்கு என்ன கிஃப்ட் இருக்குன்னு போய் பாரு, பிசாசு துரத்துற இடத்துல போய் நில்லு, உன்னை பார்த்து பிசாசு பயந்துச்சுனா உனக்கு அந்த கிஃப்ட் இருக்கு. You go and stand in the place where they are driving the devils. If the devil is afraid of you, have that gift. ஆஸ்பத்திரியில போய் ஊழியம் செய்யற மாதிரி செய்யு, அங்க போய் ஜெபம் பண்ணி பாரு, யாராவது ஒரு வியாதியஸ்தன் எழும்பிட்டானா உனக்கு வியாதியஸ்தரை குணமாக்குற வரம் இருக்கு, அதை நீ பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்றேன். You go to the hospital and do ministry, pray for the sick people. If one is healed, you have the gift of healing. நீ ஆஸ்பத்திரிக்கும் போக மாட்ட, பிசாசும் துரத்த மாட்ட, ஒண்ணும் செய்ய மாட்ட, ஆனா பரலோகம் மாத்திரம் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க. You will not go to hospitals, you will not drive away the devils, but you want to go to heaven. How is it? சரியான பரிசுத்தாவி வரும் பொழுது விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் உனக்குள்ள வரும், மணிக்கணக்காக நீ தேவசமூகத்திலே போராடுவாய், அதுதான் ஆவியின் கனி. When you have the right kind of anointing, the Holy Spirit, you will have the spirit of supplication and prayers. For many hours you will be abiding in prayer. That is the fruit of சூழ்நிலைகள் மாறி துக்கமான வேதனையான சம்பவங்கள் உனக்குள் சம்பவிக்கும் பொழுது தேவ சமூகத்துல போய் நீ அந்நிய பாஷை பேசும் பொழுது தேற்றரவாளன் உனக்குள்ளே வந்து உன்னை தேற்றுவார், அதுதான் அபிஷேகத்துல உள்ள கனி. When the circumstances changing, you are grieved, you are much affliction, you go to the presence of God, get filled in the spirit of God and pray, the comforter will come and comfort you. That is the sign that you are a spirit baptized believer. துக்க பாவத்துல விழுந்து சில நேரங்களில் தடுமாறி நீ வேதனைப்பட்டு முடங்கி போன நேரத்துல அபிஷேகம் வரும், ஒரு உற்சாகமான ஆவி உன்னை தாங்கும், அதுதான் ஆவியின் கனி. You are fallen in sin, you are troubled, what to do? Yet at that time powerful anointing will come and make you rise. That is the fruit of the spirit. கசப்புகள் வேதனைகள் வரும், ஆவியின் சிந்தை உனக்குள் வரும், அது ஜீவனும் சமாதானத்தை உனக்குள் உண்டாக்கும். Bitterness and pain will come, but you will be spiritually minded. It will bring peace and joy. ஒரு வெதுவெதுப்பான சூழ்நிலை வரும், ஆவியானவர் உனக்குள்ள வருவார், நீ அனல் மூட்டப்படுவாய். Different kind of situation you face, the spirit of God will come and kindle you. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். If you mortify the deeds of the body by the spirit, you shall live. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் கண்களை மூடுங்கள் பார்க்கலாம். All the spirit baptized people, close your eyes. அபிஷேகத்தோடு நின்று விடாதீர்கள். ஆவியின் கனி அன்பு, சாந்தம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, இவைகளெல்லாம் கனிகள். இதை நீ வெளிப்படுத்தாமல் பரலோகம் செல்ல முடியாது. Do not stop with the Holy Spirit. The fruits of the Spirit, love, joy, peace, long suffering, gentleness, goodness, faith. If you do not have these things, you cannot go to heaven. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Where the spirit of the Lord is, there is liberty. வெள்ளம் போல சத்துரு வருவான், ஆவியானவர் அங்கே கொடியேற்றுவார். The enemy will come like floods, but the spirit of God will. சரியான பரிசுத்த ஆவி உனக்குள்ளே இருக்குமானால் அந்த ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே நீ அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நீ மறு ரூபம் அடைவாய். If you have the right kind of anointing by the spirit of God who is dwelling in you, you will be transformed, you will be passing from glory to glory. இது ஒரு நல்ல ஒரு பரிசோதனையின் நேரம். எல்லா விசுவாசிகளும் கண்களை மூடுங்கள். வந்திருக்கிற புதியவர்கள் ஒரு விசை உங்களுடைய முழங்கால்களை முடக்குங்கள். ஆண்டவரே, தேவ ஆவியானவரே, தூய ஆவியானவரே, என் மேல் இறங்கும், நானும் உமக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுங்கள். ஆவியானவர் பட்சபாதம் இல்லாமல் இப்பொழுது நம்முடைய மத்தியிலே இறங்கட்டும். This is a golden opportunity for us experimentation. The spirit of baptized people of God, submit yourselves. The spirit of God do mighty works in your life. The people who have not received the Holy Spirit, you decide to get the spirit of God will descend upon you. நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், என்னால் முடியவில்லை, எனக்கு தூய ஆவியின் அருள் வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். I want to lead a holy life, but I am not able to lead a holy life. I want the grace of the Holy Spirit. Those who desire, submit and kneel down. பவுல் சொல்லுகிறார், St. Paul says, நான் விரும்பாத ஒரு வல்லமை
விரும்பாத ஒரு தீமையை நான் மறுபடி செய்கிறேன், எனக்குள்ளே ஏதோ ஒரு தீமையின் பிரமாணத்தை நான் உணர்கிறேன் என்று சொன்னார். Repeatedly I am doing a thing which you do not like. I am able to understand some kind of evil power is working in my life. நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுவிக்க கூடும்? Oh wretched man that I am, who shall deliver me? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? ரோமர் 8:2 கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்ற பிரமாணத்தினின்று என்னை விடுதலையாக்கிட்டு என்று அவர் பேசுகிறார். Romans chapter 8 verse 27, the spirit of life in Christ Jesus has delivered from the power of sin and of death. ரோமர் 8:2 ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் உன்னை விடுவிக்கும். In Romans chapter 8, the law of the spirit of life will deliver you. உங்கள் பக்தி விருத்திக்காக நான் ஒரு காரியம் சொல்கிறேன். For your edification I say a thing. லாஸ்ட் வீக்ல நான் கேரளால இருக்கும் பொழுது ஒரு ஆள் சாட்சி சொல்றார். Last week I went to Kerala, a person testified. நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், ஆனாலும் கூட எனக்கு ஒரே ஒரு போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கலன்னு சொன்னார். I am water baptized, I cannot get a deliverance from one struggle. நான் பச்சையா அறிக்கையிடுறேன்னு சொன்னார். I told you open confession. நான் குடித்துக் கொண்டிருந்தேன், சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தேன். I was drinking and smoking cigarettes. ஞானஸ்நானம் எடுத்த உடனே அந்த குடிகார ஆவி என்னை விட்டு வெளியே போய்விட்டார். As soon as I was water baptized, the spirit of drinking left me. But in the cigarette smoking, அது எனக்குள்ள பயங்கர போராட்டத்தை கொண்டு வந்து விட்டது. The cigarette smoking was causing a struggle in my mind. நான் தெரியாம ஓடி ஒளிஞ்சு யாருக்கும் தெரியாம எங்கெங்கெல்லாமோ போய் நான் தவறான விதத்துல சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சேன். I hid myself without anybody's notice. I used to smoke cigarettes. ஒரு நாள் நான் தேவசன்னிதியில பின்னால போய் உட்கார்ந்து ஐயோ நான் ஞானஸ்நானம் எடுத்தும் என்னால தெய்வீகமா வாழ முடியலையேன்னு நான் அழுதேன். One day at the back of the church I was praying to God, crying unto God. I want water baptized but no welcoming life. அவர் சொல்றாரு, திடீரென்று ஆவி ஆண்டவர் அவர்கிட்ட பேசினாரா. Suddenly the spirit of God spoke to him. நீ வெட்கப்படாத, Don't be ashamed. கண்களை மூடு, Close your eyes. முழங்கால் படியிடு, Kneel down. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை தர போறேன்னு சொன்னார். Son of David, you shout, have mercy on me. I will give a mighty deliverance today. இவர் சொன்னார், நான் மிலிட்டரியில இருந்து வந்திருக்கிறேன், நான் எப்படி முழங்கால் போட்டு இந்த கூட்டத்துல உட்கார்றதுன்னு சொன்னார். He said, I returned from military. How I can kneel down and worship விடுதலை God? வேண்டுமானால் முழங்கால் படியிடுன்னு If சொன்னார். you want to deliverance, you kneel down. உன் கைகளை உயர்த்தி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று நீ கூப்பிடு, நான் உன்னை இன்றைக்கு விடுதலை ஆக்கப் போகிறேன். Lift up your hands and shout, oh son of David, have mercy on me. I will deliver you today. இவர் சத்தமிட்டு கூப்பிட்ட 2 நிமிடத்துல ஒரு தெய்வீக சக்தி இறங்கினது. அந்நிய பாஷை பேசினார், ஆவியானவர் நிரப்பினார், அந்த ஆவி விலகி ஓடி போய்விட்டது. For 2 minutes he cried, a power entered him, the spirit of God descended upon him, he was delivered from that spirit. எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம். Those who want to get to deliverance, lift up your hands. கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். I want to be delivered from bad habits. தீய ஆவிகளுடைய போராட்டங்களிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். I want to be delivered from the struggle of evil spirits. என் குடும்பத்தோடு போராடுகிற செய்வனை கட்டிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவிக்க வேண்டும். The Lord should deliver from the power of the witchcraft which is working against my family. மோசமான வியாதியிலிருந்து, தாங்க முடியாத இந்த வேதனையிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். From this bad sickness, this unbearable pain, the Lord should deliver me. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. Beloved, where the spirit of God is, there is liberty. எங்களுக்காக அபிஷேகம் பெற்றவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இப்பொழுது இந்த இடத்தை அசைக்க வேண்டும். The anointed people join with us. The Lord should move this place. ஆமென். இந்த கூட்டம் ஒரு பெயரளவில் ஒரு கூட்டம் போல இருக்க கூடாது. கர்த்தருடைய வல்லமை பிரத்யட்சமாய் முகமுகமாய் காணக்கூடிய ஒரு கூட்டமாய் இப்பொழுது மாறப்போகுது. It should be a meeting wherein we are able to see the power of God face to face. எந்த வியாதியோ மந்திரவாதமோ இயேசுவின் நாமத்திலே அதை முறியடிக்க போகிறார். Whatever sickness you are having, you can defeat it in the name of Jesus. உன் பிள்ளைய ஏதாவது ஒரு வல்லமை கட்டி வைத்திருக்கிறதா? Some power has bound your child. உன்னுடைய புருஷனை ஏதோ ஒரு அந்நிய சக்தி கட்டி வைத்திருக்கிறதா? Some strange power has bound your husband. உன் மனைவி வேற யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறாளா? Is your wife functioning under the control of somebody else? நீ விரும்புகிறபடி ஊழியம் செய்ய முடியாதபடி ஒரு வல்லமையினுடைய தாக்குதலை நீ உணர்கிறாயா? You are feeling the attack of a spirit. You are not able to do the ministry as you desire. இன்றைக்கு கர்த்தர் அந்த வல்லமைகளை அழிக்க போகிறார். The Lord is going to destroy those powers today. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? இப்பொழுதே ஆவியானவர் அந்த கன்னிகளை தெறிக்க வைக்க போகிறார். கன்னி தெறித்தது. ஹalleluya. அபிஷேகம் இறங்கட்டும். ஹalleluya.
Ria Kalavaria Cha, Rika Pariba Sing Kamaria, Ria Kalavaria Cha. பிரியமானவர்களே, Beloved, அபிஷேகம் இறங்கின உடனே அந்த சிங்கத்தை அவன் கிழித்து போட்டான். when the anointing descended, he was able to rend the lion. அது சாத்தானை ஜெயிப்பதை காண்பிக்கிறது. It shows overcoming Satan. அபிஷேகம் வந்த பொழுது 30 பேரை அவன் கொன்று போட்டான். மாம்சத்தை அழிப்பதை காண்பிக்கிறது. When anointing came, he killed 30%, shows destroying the carnal nature. அபிஷேகம் வந்த பொழுது அவனை கட்டியிருந்த கயிறுகள் அறுந்து போயிற்று. இது உலகத்தின் பிரச்சனைகளை அழிப்பதை When காண்பிக்கிறது. the anointing came, the wheels that had bound him were destroyed. It shows destroying the works of the world. அபிஷேகம் உலகம் மாமிசம் பிசாசை ஜெயிக்க வைக்கிறது. Anointing ஹalleluya. enables you to overcome the world, flesh and death. நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் இப்பொழுது பொழிந்தருள போகிறார். I believe the Spirit of God will descend on my life. ஹalleluya, ஹalleluya. ஆமெனபக்கடா ரேபினபக்கஷடாய் ரேபினபக்கரபக்கத்திரபக்கத்திரா ரேங்கரபக்கத்திரபலக்கத்திரகரமாம்திரா. ஆமென். உன்னுடைய குடல்களில் ஏற்கனவே பிரச்சனை வந்து நீ ஆபரேஷன் பண்ணி இருக்கிறாய். In your intestine there was a problem, you had a surgery already. உன்னுடைய குடல்களில் ஏற்கனவே நீ ஆபரேஷன் செய்திருக்கிறாய். In your intestine a surgery has been done already. நான் இந்த கூட்டத்துக்கு வந்த உடனே கர்த்தர் முதலாவது ஆவியில் நிரம்பும்போதே இதை சொல்லிவிட்டார். When I came to the meeting, when the Lord spoke to me. நீ மறுபடியும் அதே குடல்களிலே அந்த வேதனையை இப்பொழுது நீ உணர்ந்து பயப்பட்டு கொண்டிருக்கிறாய். No, you are feeling. கர்த்தர் இந்த மாலை வேளையில் உன்னை குணமாக்கும்படியாக ஏற்கனவே அவர் வந்து விட்டார். God has already come to heal you in this evening. ஓ, குணமாக்கும் வல்லமை நம்முடைய மத்தியிலே விளங்கிக் கொண்டிருக்கிறது. The power of healing is descending on your body. தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று நீ கூப்பிடுவாயாக. Oh, cry, son of David, have mercy on me. தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று நீ கூப்பிடு. Oh, son of David, have mercy on me. Cry. ராபாஹைனா ஷாஹபிலாபான் Kalabaria. ராகபன் அப்ஷலாத்துனா Kalabaria. ரேகபலபகத்திரா கரபகத்திரா பலகத்திரா ரஹமினா ஹபிலபாலா ஷதத் ராய்மானா ஷதபகத்திரா கரபகத்திரா. ஹalleluya. Da 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 da. ஆமென். உன் கண் பார்வைக்காக எத்தனையோ விசை நீ லென்சுகளை மாற்றி விட்டாய். Many a time God changed the lens to receive the sight. உன் கண் பார்வைக்காக எத்தனையோ விசை நீ லென்சுகளை மாற்றிக் கொண்டே வருகிறாய். You have been changing the glasses many times to receive the sight. இப்பொழுது குமாரன் உன்னை விடுவிக்க போகிறார். Now the Son is going to deliver you. குமாரன் விடுதலையாக்கினால் உனக்கு மெய்யான சுகம். If the Son delivers you, a true healing. ரேபாஹமினா பாலகஷடா ரேபினா பக்கத்திரா பக்கத்திரா பக்கத்திரா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இஷபல பக்கர பக்கத்திரா மானியா. ஆமென். யாருடைய வியாதிகளை எல்லாம் சொல்லுகிறார்களே, எனக்கு வேலை இல்லை, அதை குறித்து ஆண்டவர் பேச மாட்டாரா என்று நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய். You are troubled. He is speaking about only the sickness. I do not have a job. Is the Lord concerned about me? விசுவாச கண்களை திறந்து பார். கர்த்தர் உனக்கு அருமையான ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். Open your eyes of faith. Lord has provided a good opportunity. உன் கண்களில் காண முடியாத ஒரு அற்புதமான வேலை உனக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. A miraculous job which you cannot see, He has already prepared for you. Praise the Lord, praise the Lord. ஆமென். பிரியமானவர்களே, இந்த கூட்டம் இன்னும் சில நிமிடங்களிலே முடிய போகிறது. Within a few minutes the meeting will come to an end. நீ வெறுமையாய், தோல்வியாய், நிர்கதியாய், கண்ணீரோடு வந்ததை கர்த்தர் கண்டிருக்கிறார். The Lord has seen you came with tears. You should not return empty without healing. உடைந்த பாத்திரமாய் நீ வந்தது கர்த்தருக்கு தெரியும். The Lord knows you have come as a broken vessel. இந்த மாலை வேளையில் உன்னை தனக்கேற்ற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டு வருகிறார். In this
evening hour, Lord is making us an honorable vessel. உன்னை நிரப்பி அனுப்ப அவர் வந்திருக்கிறார். The Lord has come to fill you and sent. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் இதோ உன்னை நிரப்ப போகிறார். He that wills all in all, he is going to fill you. ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தோடு இந்த கூட்டத்தை முடிவு கொண்டு வருவார். Anointing you will receive in the end of the meeting. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு ஒரு சரியான அபிஷேகம் வேண்டும்? How many want to receive the right type of anointing? கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். You ask so that you may receive and your joy may be full. உலகத்தை ஜெயிக்க எனக்கு ஒரு அபிஷேகம் தேவை என்று சொல்லுகிறீர்கள். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? I need anointing to overcome the world. ஓ, மாமிசத்தை ஜெயிக்க எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? I need to overcome the flesh. சாத்தானை ஜெயிக்க எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? I need to overcome Satan. ஆம், உன்னால் இனி இந்த ஊழியத்தை செய்ய முடியாது என்று ஒரு ஆவி உன்னோடு போராடுகிறது. நீ அந்த ஆவிக்கு எத்தனையோ மாதங்களுக்கு முன்பாக செவி கொடுத்து விட்டாய். A spirit has been fighting against you and saying you cannot continue this ministry. Long months back you heeded to that spirit. நான் உனக்கு சொல்லுகிறேன், உன்னால் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. I say unto you, you cannot do this ministry. ஆனால் நான் உனக்குள் இருந்து அந்த ஊழியத்தை செய்ய முடியும். But I can't remain in you and do the ministry. என்னை அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் உனக்குள் இருந்து என்னுடைய வேலையை பூர்த்தி செய்வேன். Except by me you cannot do anything. I will remain you to perfect my work. உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை அருமையா. உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை அருமையா. உலகம் அமித்தம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. பிரியமானவர்களே, இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நேரம். Blessed people, beloved people, this is not blessed occasion. இது ஒரு நல்ல நேரம். This is a good opportunity. யாரும் வெட்கப்படாதீங்க. Do not hesitate. யாரும் கண்ணை திறக்காதீங்க. Do not open your eyes. ஒரு மனிதன் சொல்லுகிறான், A man says, நான் அடக்கிக் கொண்ட மட்டும் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. till I controlled, my bones were fried. அபிஷேகத்தை அடக்க அடக்க எலும்புகள்ல வியாதி தான் உண்டாகும். When you விட்டு கொடு, நீ மறுரூபமாவாய். When you control the anointing, your bones will get fried. எல்லாரும் கொஞ்ச நேரம், ஒரு 2-3 நிமிடம் ஆவிக்குள்ளே கடந்து வாருங்கள். We got full in the spirit. சரியான ஒரு அபிஷேகம். Right type of anointing. உலக மாமிச பிசாசை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகம். To overcome the flesh, world and the truth. உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா.
சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா உலகம் மாமிசம் 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 சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை Hallelujah. 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 பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தில் கர்த்தர் அநேகரை அபிஷேகித்து எலியாவை போல கர்த்தர் மாற்ற போகிறார். The Lord is going to anoint many and change some like Elijah. இந்த கூட்டத்தில் ஒரு சிலரை அபிஷேகித்து கர்த்தர் பவுலை போல மாற்ற போகிறார். The Lord is going to anoint certain people and make them as Paul. ஆம், எனக்கு ஒரு நல்ல அபிஷேகம் வேண்டும், சரியான ஒரு அபிஷேகம். Yes, I want a good type of anointing. இந்த கூட்டத்தில் அப்படி வாஞ்சையோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை நான் ஆவியிலே I உணர்கிறேன். see a group of people who are realizing that எனக்கு அந்த அபிஷேகம் இல்லாமல் நான் போக மாட்டேன் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு சிலரை ஆவியானவர் உணர்த்துகிறார். the Spirit of God shows a group of people who are striving to receive that anointing. சரியான ஒரு அபிஷேகம் உன்மேல் வந்து விழட்டும், அது இப்பொழுதே பற்றி எரியட்டும். லைஃப் 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 சடாப்திரா ரவிகத்திரா வக்கத்திரா வக்கத்திரா மானியா